So then let's start the session. So students, நம்ம பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட் வைக்கிறோம். அடிப்படையில் நம்ம பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். இதில் தான் நம்ம பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சம்மந்தமாகவும் படிச்சிருந்தோம். அண்ட் பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர், ரைட்? இது முடிச்சுட்டு அண்ட் பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸ் இருக்கிறதுலே நிறைய கேள்விகள் வரக்கூடிய ஒரு ஏரியா. இதில் பணம், ஃபைனான்ஷியல் சிஸ்டம், என்னென்ன நிதி நிறுவனங்கள், செக் எப்படி இருக்கும், தொடர்பாடல், காப்புறுதி, போக்குவரத்து, லொஜிஸ்டிக், போக்குவரத்து வளங்கள் சம்பந்தமாகவும் பார்த்துருந்தோம். And today, most importantly, we are going to focus on past papers, right? Because the chapter 3 வரைக்கும் we are good to start past papers, most of the questions. ஸோ நம்மளோட பாஸ்ட் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 2025லேருந்து பார்ப்போம். ஸோ ஜனவரி பேப்பரில் செக்ஷன் ஏ நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ 1.1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி சாப்டர் 1ல். மனித விருப்பங்கள் சம்மந்தமாக நம்ம செஞ்சுருந்தோம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வி ஹவ் டன். ஒரு வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியில் எத்தனை பணிப்பாளர்கள் ஆக குறைந்த எண்ணிக்கை என்பது ஒரு பேர் என்று தெரியும். அண்ட் பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட்டில் வணிகத்தினுடைய உலகச் சூழல் காரணம் இந்த கொஷனை நம்ம செஞ்சுருந்தோம். நிறுவனத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சூழல் என்பது நிறுவனத்தினுடைய கலாச்சாரம், விஷன் ஸ்டேட்மெண்ட், ஊழியர்கள், முகாமையாளர்கள், ஒரு தனியுடைமை வணிகம் என்றால் உரிமையாளர், நிறுவன கட்டமைப்பெல்லாம் வரும்னு பார்த்தோம். அண்ட் we will do questions with our chapter, right? So other question, நம்மளுடைய பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸ் சாப்டர் 3 நம்ம பார்த்தோம்னா 1.5 அதோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஸோ நீங்கள் தான் இன்னைக்கு ஆன்சர் ப்ராப்பராக பண்ண போகிறீங்க. பிகாஸ் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிட்டோம். இதன் அடிப்படையில் இந்த கொஷனை பாருங்க. Which one of the following is not a participant of a real-time cross-settlement system? கீழ்வருவனவற்றுள் எது நிகழ்நேர மொத்த தீர்ப்பனவு முறையினுடைய ஒரு பங்கேற்பாளர் அல்ல? ஆல்ரெடி கிளிப்புள்ளைக்கு சொல்லிக்கிறேன், கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி. எம்ப்ளாயீஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, லைசன்ஸ்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், பிரைமரி டீலர்ஸ் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். நம்பிக்கை நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம், இலங்கை மத்திய வங்கி, உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், அரசாங்க பிணையங்களின் முதன்மை விற்பனையாளர்கள், பிரைமரி டீலர்ஸை பற்றி நான் பேசிக்கிறேன். ஸோ யார் இந்த ஆர்டிஜிஎஸ் சிஸ்டத்துக்குள்ள பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்க மாட்டாங்க? ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் ஆல் த பீப்புள். சரியோ பிள்ளையோ ஆன்சர் சொல்லுங்கள். வாட்ஸ் த ஆன்சர்? இஷ்கா, த ஃபர்ஸ்ட் ஒன். வாட் அபவுட் அதர் பீப்புள்? எல்லாரும் படிச்சுக்கிறீங்க தானே? ரைட், அதர்ஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஒன். வாட்ஸ் ஆன்சர்? முதலாவதா? உங்களுக்கு நினைவிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம படிக்கும்போதோ இது எங்கே படித்தோம்? சாப்டர் 3ல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ரீலங்கா, இலங்கையில் காணப்படுகின்ற நிதி நிறுவனங்களில் சென்ட்ரல் பேங்க் சம்பந்தமாக படிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த ஆர்டிஜிஎஸ்ங்கிறத பற்றி நான் அறிமுகப்படுத்திருந்தேன். ரியல் டைம் க்ரோஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது ரொம்ப எலக்ட்ரானிக்காக இருக்கும். ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன், $1 மில்லியன், அந்த 10 லட்சம், 1 கோடி ரூபாய்க்கு மேலே 10 மில்லியன் பெறுமதியான டிரான்சாக்ஷன் இடம்பெறும். யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணுவாங்க என்ற வரைக்குமே நான் உங்களுக்கு சொல்லித்தான் தந்திக்கிறேன். யார் இருப்பாங்க? ஒன்று சென்ட்ரல் பேங்க் இருக்கும்னு படிச்சிருந்தோம். அண்ட் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் அல்லது வர்த்தக வங்கிகள் இருப்பாங்க. பிரைமரி டீலர்ஸான முதன்மை தரகர்கள், ஊழியர் சேமலாப நிதியம், ரைட்? த இம்பார்ட்டன்ட் இஸ் எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், நாட் த ட்ரஸ்ட் ஃபண்ட். ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை நான் இங்கே சொல்லலை, ஊழியர் சேமலாப நிதியம் சம்பந்தமாக தான் சொல்லியிருந்தேன். அப்போ மத்திய வங்கி, உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், முதன்மை தரகர்கள், ஊழியர் சேமலாப நிதியம் தான் இருக்குமே தவிர யார் இருக்க மாட்டாங்க? எம்ப்ளாயீஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் இருக்கக்கூடிய ஊழியர் நம்பிக்கை நிதியம் இருக்காது. அப்போ எனவே சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும், உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளாக இருக்கட்டும், பிரைமரி டீலர்ஸ் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வருவாங்க. பட் எம்ப்ளாயீஸினுடைய ட்ரஸ்ட் ஃபண்ட் என்ன மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ரைட்.
வெரி சிம்பிள் கொஷின். நான் அவ்வளோக்கு டீப்பாக தான் உங்களுக்கு நோட்ஸை தந்திக்கிறேன். இதன் அடிப்படையில் முதலாவது ஆன்சர். ரைட், நல்லா படிங்க. ஆன்சர் சரியாக உங்களுக்கு சொல்ல எல்லாமே ஏற்றிச்சேன்னு சொன்னோம். அண்ட் 1.6 எகெயின் பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீஸ்லேருந்து தான் அந்த கொஷனும் வந்துருந்துச்சு. ஆனால் இப்போது தொடர்பாடலும் எடுத்திருந்தாங்க. இந்த கொஷனை கொஞ்சம் கவனிங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்? நான் உங்களுக்கு தொடர்பாடல் செயல்முறையினுடைய எல்லாமே சொல்லி தந்திக்கிறேன். அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் அழகாக சொல்லி தந்திக்கிறேன். இதில் அந்த தொடர்பாடல் செயல்முறையினுடைய கூறு அல்லாததை கேட்குறாங்க. அனுப்புனர், இடர், பின்னூட்டம், தகவல் தடம். தகவல் தடம் என்று சொல்லக்கூடியது சேனல், ஊடகத்தை தகவல் தடம் அல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழ் பேர் வச்சுக்கிறாங்க. என்ன ஆன்சர்? அதாஸ் எகெயின் போர்த் ஒன். நீங்கள் கொஞ்சம் கொஷன் நம்பரை போட்டு எனக்கு அனுப்புங்க 1.6 அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு சரியாக தெரியும் நீங்கள் எந்த கொஷனுக்கு எதை ஆன்சர் சொல்கிறீங்கன்னு சொல்லி. ரீமா செகண்ட் ஒன் அண்ட் இஷ்கா ஆல்சோ செகண்ட் ஒன் ஃபார் 1.6. மற்றவங்க எல்லாம் அபிஷா உங்களோட ஆன்சர் என்ன? அதாஸ், தனுஷ்யா, ரீமா, ஷஃபிகா, இம்ரான், ராகுல், இஷ்கா, ஜெருசன், விஷாகன், வித்யாஷினி, ஷாருக்கா, அமாசிரா, ஷிஃபா, தார்மினி, விக்னேஸ்வரன். ஷாருக்கா செகண்ட் ஒன். ரிஸ்க் 1.62. அதாஷ் ரைட். வித்யாஷலினி 2 ரைட். ஸோ ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம என்ன படிச்சுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? எங்கே படிச்சுக்கிறோம் இது? இதுவும் நம்மளுடைய சாப்டர் 3 வணிகத்தினுடைய துணை சேவைகளில் தொடர்பாடலினுடைய கூறுகள் நம்ம படித்த டைம் தான். ஒரு அனுப்புனர் இருப்பார், ஒரு செய்தி இருக்கும், ஒரு பெறுநர் இருப்பாங்க, ஊடகம் இருக்கும், நோக்கம் இருக்கும், கருத்து மற்றும் பதில் கூறல், அதாவது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம், ரெஸ்பான்ஸ், துலங்கல் அப்படின்னு சொல்லலாம். இது சரியான தமிழ் படுத்தினா துலங்கல் மற்றும் பதில் கூறல், அதாவது பின்னூட்டம். ரைட். இதை தாண்டி என்கோடிங், டீகோடிங், ரைட், நொய்ஸ், இது எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தொடர்பாடலினுடைய செயல்முறையை ஃபுல்லாகவே நம்ம ஒரு பாய்ச்சலாகவே நம்ம படிச்சிருந்தோம். இதை உங்களுக்கு வழங்கப்படுத்தணும். ஒரு ஐடியா என்கோடிங் ஆகி அந்த சென்டர் மூலமாக ஒரு சேனல் மூலமாக அனுப்பப்படும். பெற்றுக்கொள்றவர் அதை டீகோட் பண்ணி புரிஞ்சு கொண்டு ஒரு ஐடியா, ஃபீலிங், எமோஷன்ஸ் ஆகி ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறது சென்டருக்கு போய் சேரும் போது அது ஃபீட்பேக்காக அமையும். ரைட். ஸோ இதான் நம்ம தொடர்பாடல் செயல்முறைகளில் நம்ம படிக்கும் போது கூட நம்ம படித்த விஷயமா இருக்குது. இதன் அடிப்படையில் என்னென்ன படிச்சுக்கிறோம்? அனுப்புனர் இருப்பாங்க, ஃபீட்பேக் இருக்கும், சேனல் இருக்கும், பட் ரிஸ்க்குங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசினது இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி த செகண்ட் ஒன். ஸோ தேர் இஸ் நோ எலிமெண்ட் கால்ட் ரிஸ்க், இடர். வெரி சிம்பிள் கொஸ்டின், ரைட்? 1.6 அண்ட் 1.7 இஸ் ஆல் அபவுட் எஸ்எம்இஸ் நம்ம படிக்கணும். 1.8 வந்து பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். ஸோ நம்ம செய்ய முடியும். பாருங்க, பை ஒப்டைனிங் அன் இன்சூரன்ஸ் கவர் an individual can insure. ஒரு காப்புறுதியை பெறுவதன் மூலம் ஒரு தனியாள் கடன்பட்டோரிடமிருந்து கடனை மீளப்பெற முடியாத இடரை காப்பீடு செய்யலாம். The risk of non-receipt of credit from a debtor and business losses to be incurred in the future. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வியாபார இழப்புகளை காப்பீடு செய்யலாம். And the losses due to a decision of managers, முகாமையாளர்களின் தீர்மானத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளை காப்பீடு செய்யலாம். அண்ட் த லாசஸ் டியூ டு மார்க்கெட் சேஞ்ச், சந்தை மாற்றத்தினால் ஏற்படும் இழப்புகளை காப்பீடு செய்யலாம். எதனை ஒரு காப்புறுதியை பெற்றுக்கொள்ள, எந்த ரிஸ்க்குக்கு காப்புறுதி எடுக்கலாம்ங்கிறது தான் இங்கே கேள்வி. ஒரு தனியாள் நம்ம படிச்சுக்கிறோம். இன்சூரபிள் இன்சூரன்ஸ், காப்புறுதி செய்யக்கூடிய இடர்கள் என்ன? இன்சூரபிள் ரிஸ்க். காப்புறுதி செய்ய முடியாத இடர்கள் என்ன? இதெல்லாம் நம்ம படிச்சு தான் இருக்கிறோம். இதன் அடிப்படையில் என்ன ஆன்சர்? வாட்ஸ் யூ ஆன்சர்? 1.8க்கு முதலாவது சொல்றாங்க, கடன்பட்டோர் மீது கடனை மீளப்பெற முடியாத ஒரு இடரை காப்புறுதி செய்யலாம் அப்படி என்பது சரின்னு சொல்றாங்க. இஷ்கா, what about other people? அபிஷா, ஜுமார், விக்னேஸ்வரன், தார்மினி, இந்த ஒரு இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் போய் எக்ஸாமை சந்திக்க போறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஷிஃபா, அமாசிராம், ஷாருக்கா, விஷாகன், வெஸ்லி, இஷ்கா, இம்ரான், ஷஃபிகா, தனுஷ்யா. ரைட். 1.8 முதலாவது ஆன்சர் ஃப்ரம் வித்யாஷலினி. விஷாகன் முதலாவது ஆன்சர். ரீமா ஃபர்ஸ்ட் ஒன். ஷாருக்கா ஃபர்ஸ்ட் ஒன். ரைட்.
ஸோ நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? நம்ம படிக்கும்போது காப்புறுதியில் ஸ்டூடெண்ட்ஸ் காப்புறுதி செய்ய முடியாத வணிகர்கள் செய்யக்கூடிய இடர்கள்னு படிச்சுக்கிறோம். செய்ய முடியாதது எதுக்குன்னு நம்ம படிச்சுக்கிறோம்? எமோஷனல் ஹார்ட்ஷிப்ஸ். நிதி அல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காதல் தோல்வி, ஒருத்தருடைய மரணத்தினால் ஏற்பட்ட வலி, இந்த மாதிரியான விஷயங்கள். பணம் அல்லாத நிதி அல்லாத எதிர்கால இழப்புகளை காப்புறுதி செய்ய முடியாது. அதே சமயம் ஒரு நிர்வாகம் மேனேஜரியல் ஒரு முகாமைத்துவ முடிவினால், நீங்க மேனேஜரியல் நிர்வாகம்னு சொல்றதை விட நம்ம முகாமைத்துவம்னு சொல்ல முடியும். ஸோ முகாமைத்துவ முடிவிலால் ஏற்பட்ட பிழைகளை சொல்ல முடியும். அதே சமயம் இயற்கையாக ஏற்படும் வணிக இடர்கள், அதாவது நெச்சுரலாகவே பிஸ்னஸ்ல ரிஸ்க் இருக்குது. நீங்க சரியா செயற்படாட்டி லாபம் அல்லது நட்டம் வரும். இந்த மாதிரி நாங்கள் லொஸ் உழைச்சிருவோங்கிறதுக்காகவெல்லாம் நீங்க நஷ்டம், அந்த நஷ்டத்துக்காக வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய இயற்கையாக வரக்கூடிய நட்டங்களுக்கு எல்லாமே நீங்க காப்புறுதி செய்ய முடியாது. ஸோ நேச்சுரல் பிஸ்னஸ் ரிஸ்க், வலிமையான வணிக இடர்கள். சேம் டைம் சந்தையால கணிக்க முடியாத தன்மையினால் ஏற்படும் இடர்கள், மார்க்கெட்டை அன்பிடிக் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பங்குகளை வாங்குறீங்க, பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, அதால நீங்க நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பட்ட கஷ்டங்கள், உங்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய ஹார்ட்ஷிப், ஸோ இதெல்லாமே காப்புறுதி செய்ய முடியாதுன்னு நம்ம படித்தோம். அப்போ எதெல்லாம் காப்புறுதி செய்யக்கூடிய இடர்கள், இன்சூரபிள் ரிஸ்க்ல நம்ம படிச்சிருக்கிறோம்? காப்புறுதி நாம நம்மளோட உயிருக்கு ஆபத்து, அந்த இடர், நம்மளுக்கு மரணம் என்கின்ற ஒரு இடர், அந்த ரிஸ்க்கு எதிராக நம்ம ஆயுள் காப்புறுதி எடுக்கலாம். எக்ஸிடென்ட் நடக்க போதா, விபத்துக்கு எதிராக காப்புறுதி எடுக்க முடியும். ரைட். அண்ட் அதே மாதிரிக்கு மற்றும்படி நாம ப்ராப்பர்ட்டி டேமேஜ், சொத்துக்களுக்கான சேதத்துக்கான இடர்களுக்கு எடுக்க முடியும். நம்மளோட காசு அல்லது நம்மளோட பாதுகாப்பு பிரச்சனைக்கு எதிராக நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி விலங்குகள் பயிர்களுக்கு எதிராக காப்புறுதி எடுக்க முடியும், நஷ்டம் அடைஞ்சிருன்னு சொல்லி. போக்குவரத்தில் உள்ள பொருளுக்கு எதிராக காப்புறுதி எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களுக்கு தான் நம்ம காப்புறுதி எடுக்க முடியுமே தவிர மற்ற விடயங்களுக்கு நம்மளால காப்புறுதி செய்ய முடியாது. எனவே இதில் பார்த்தீங்கன்னா, கடன்பட்டோரிடம் இருந்து கடனை மீளப்பெற முடியாத இடரை காப்பீடு செய்யலாமாண்டா நமக்கு காப்புறுதி செய்யறதுக்கு உரிமை இருக்கிறது. இது காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவத்தை நம்ம படிச்சுக்கிறோம். ஏன் நாம அப்படி சொல்றோம்னா, நீங்க எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு சொன்னா, அந்த ஒரு விஷயம் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு நிதி ரீதியான நன்மை இருக்குது. அந்த விஷயம் இல்லாமல் போகும்போது நிதி ரீதியாக நீங்க நஷ்டம் அடைய போறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த காப்புறுதி எடுக்க முடியும். இதன் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஒருத்தர் கடன் எடுத்திருக்கிறார், அவர் இறந்தால் உங்களுக்கு கடன் கிடைக்காமல் போயிரும் சொன்னால் அவரினுடைய உயிரை நீங்கள் காப்புறுதி எடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. எனவே கடன் பற்றோரிடமிருந்து கடனை மீளப்பெற முடியாத இடரை காப்பீடு செய்யலாம்டா, எஸ், நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வியாபார ரீதியான இழப்புகள், பிஸ்னஸ்ன்றாலே இயற்கையாகவே அங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. அப்போ நம்ம படிச்சுக்கிறோம், அதுக்கு நம்ம காப்புறுதி எடுக்க முடியாது. என் முகாமையாளருடைய தீர்மானத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை காப்பீடு செய்யலாமா? இல்லை, அதுவும் எடுக்க முடியாது. சந்தை மாற்றத்தினால் ஏற்படும் இழப்புகளையும் காப்பீடு செய்யலாமாண்டா முடியாது. இது நம்ம படிச்சு தயக்கிறோம். இதன் அடிப்படையில் என்ன வரைக்கும் போகுது ஆன்சர்? மூன்றாவது உங்களுக்கு ஃபெஸ்ட்டில் முதலாவது ஆன்சர். ஃபெஸ்ட்டில் உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும், காப்புறுதி செய்ய முடியாத இடர்கள். அப்போ காப்புறுதியை பெறுவதன் மூலம் நீங்க முதலாவது இடர்ல இருந்தால் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே முதலாவது ஆன்சர் வெரி சிம்பிள் கொஸ்டின் ஒன்று தான். அண்ட் 1.9 கொஸ்டின் ஆல்சோ நம்ம பார்க்க முடியும், பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸ் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ்? காப்புறுதியில் நாம தத்துவங்கள் படிச்சிருக்கிறோம். இழப்பீட்டு தத்துவம், அண்மிய காரணி, காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை, பதிலால் வைப்பு, ரைட், நிறைய படிச்சுக்கணும். இதுல காப்புறுதியினுடைய கோட்பாடு அல்லாதது எது என்று கேட்கிறாங்க. வாட்ஸ் த ஆன்சர்? இஷ்கா 1.93 ரகசியத்தன்மை, கன்ஃபிடென்ஷியாலிட்டி என்று சொல்றாங்க. வாட் அபவுட் அதர் பீப்புள்? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸோட நாம படிச்சதுக்கு நீங்க 95+க்கு மேல மார்க்ஸ் எடுக்கணும். ரைட். வித்யாலனி தேர்ட் ஒன், கன்ஃபிடென்ஷியாலிட்டி. ரைட். ஸோ நம்ம பார்த்தோம்டா காப்புறுதி கோட்பாடுகளாக என்னென்ன படித்தோம்? முதலாவது விஷயம், காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை அல்லது காப்புறுதி செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை படித்தோம். அண்ட் உச்ச நம்பிக்கை தத்துவம் படிச்சிருக்கிறோம், இழப்பீட்டு தத்துவம் படிச்சிருக்கிறோம், பங்களிப்பு தத்துவம் படிச்சிருக்கிறோம். ரைட். அதே மாதிரி பதிலால் வைப்பு தத்துவம் படிச்சிருக்கிறோம், அண்மிய காரணிகள் அல்லது நெருக்கமான காரணிகள் படிச்சிருக்கிறோமே தவிர நாம இங்க ரகசியத்தன்மை என்கின்ற அடிப்படையில் எந்த ஒரு காப்புறுதி தத்துவமும் நாம படிச்சது கிடையாது. ரைட். இதன் அடிப்படையில் எல்லாரும் சொன்ன மாதிரி the answer is going to be third one. So there is no insurance concept like that. Right.
அண்ட் அதே மாதிரி 1.10 நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதுவும் பிசினஸ் சப்போர்ட் சர்வீஸோட சம்பந்தப்பட்டது தான். A person who can cancel the crossing of a check. காசோலையினுடைய குறுக்கு கோடுதலை ரத்து செய்யக்கூடிய நபர். இதை உங்களுக்கு நான் சொல்லி தந்துக்கிறேன். யாரெல்லாம் குறுக்கு கோடிட முடியும், ஆனால் யாருக்கு அந்த குறுக்கு கோடுதலை கேன்சல் பண்றதுக்குரிய உரிமை இருக்குங்கிறத நான் சொல்லி தந்திக்கிறேன். A person who can cancel the crossing of a check. காசோலையின் குறுக்கு கோடுதலை ரத்து செய்யக்கூடிய நபர் யாரு? அபிஷா, அதாஸ், தனுஷ்யா. அபிஷா முதலாவது ஆன்சர். ட்ரோவர், வரையுனர் அல்லது வரைப்பவர். What about other people? Ishka, also first one. Zumar, first one. Rima, first one. Adash, also first one. Right? என்ன படிச்சுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க. நாம காசோலைகள் மற்றும் இலத்திரனியல் பணத்தினை பயன்படுத்தலுங்கிற செக்ஷனை வணிக துணை சேவைகளுக்குள்ள பார்க்கும்போது குறுக்கு கோடுகளின் உரிமைகள் என்கின்ற டாபிக்ல நான் என்ன செஞ்சுக்கிறேன்? ட்ரோவி ஓ பியரர் மே cross. காசோலையை வரைஞ்சவர் அல்லது இப்ப யார்கிட்ட காசோலை இருக்குது ஒரு 10 பேரை தாண்டி அவரும் காசோலையில் குறுக்கு கோடிடலாம். ஆனால் only the drawer may cancel the crossing. காசோலையை வரைபவர் தான் குறுக்கு கோடுகளை ரத்து செய்ய முடியும் என்று தெளிவாக நான் நோட்ஸ்ல தந்து தயக்கிறேன். எனவே குறுக்கு கோடுகளின் உரிமைகள்ல குறுக்கு கோடுதலை கேன்சல் பண்றது யாரு? ட்ரோவர் ஆகிய வரையுனருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. குறுக்கு கோடுதலை இடுவதற்கு கூட மற்றவங்களுக்கு உரிமை இருந்தாலும் கூட அவருக்கு மட்டும்தான் அதனை கேன்சல் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து லீகலா கொடுக்கப்பட்டது. எனவே இதன் அடிப்படையில் 1.10க்கு முதலாவது ஆன்சர். ரைட். அண்ட் 1.11 தட் இஸ் ஃப்ரம் பிசினஸ் என்வாயர்மெண்ட். நம்ம படிச்ச சாப்டர் 2ல இருந்து ஒரு நாட்டதாரர் என்பது ஒரு சரிப்புல கூறக்கூடிய ஒரு கொஸ்டின். ஒரு நாட்டதாரர் அதாவது ஸ்டேக் ஹோல்டர் என்பது ஒரு நிறுவனத்தில் ஆர்வம் அல்லது அக்கறை கொண்ட ஒரு நபர் அல்லது குழு அல்லது ஒரு நிறுவனம் ஆகும். A stakeholder is a person, a group or organization that has an interest or concern in an organization. இது சரியா பிள்ளையா ஸ்டூடெண்ட்ஸ்? வணிகத்தில் அக்கறையுடைய தரப்பினர்கள் அல்லது நாட்டதாரர்கள் நம்ம படிச்சுக்கிறோம். இவங்க நம்ம வணிகத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் பீப்புள் ஆகிக்கலாம் இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம். இஸ் இட் கரெக்ட்? இட்ஸ் ட்ரூ, ரைட்? நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? நம்மளோட 2.4ல நீங்கள் சாப்டர் 2ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வணிகத்தினுடைய அக்கறையுடைய தரப்பினர்கள் என்று நான் படித்து தரும்போது முதல்ல இவங்களை டிஃபைன் பண்ணும்போது என்னென்னு படித்தோம்? இண்டிவிஜுவல்ஸ், குரூப்ஸ் இன்ட்ரெஸ்டட் ஓ கன்சர்ன்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு வணிகத்தில் ஆர்வம் உள்ள தனிநபர்கள் அல்லது குழுக்கள் அக்கறையுடைய தரப்பினர்கள் ஆவார்கள். சிம்பிள், ரைட்? இதை நம்ம படிச்சுக்கிறோம். படிக்காத எதுவுமே வரப்போறது இல்லை, ரைட்? அப்போ இதன் அடிப்படையில் இது ஒரு சரியான ஒரு கூற்று. இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 1.11 அண்ட் 1.12 என்டர்பிரினர்ஷிப் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் அண்ட் 1.13 நம்ம படிக்கணும். 1.14 நம்ம பார்க்க முடியும், அதுவும் பிசினஸ் சப்போர்ட் சர்வீசஸ். இதை பாருங்க. A credit card is an example for e-money. ஒரு கடன் அட்டை என்பது இலத்திரனியல் பணத்திற்கான ஒரு உதாரணமாகும். இதுவும் சரிப்பிழை கூறக்கூடிய ஒரு கொஸ்டின். 1.14க்கு என்னென்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 1.14 போட்டு எனக்கு ஆன்சர் அனுப்புங்க. வாட்ஸ் ஆன்சர்? அபிஷா, அதாஸ், தனுஷ்யா, ரீமா, ஷஃபிகா, இம்ரான், ராகுல், இஷ்கா, வெஸ்லி, விஷாகன், வித்யாஷலினி, ஷருகா, அமாசிரா, தமாலின். ரைட்? ரீமா 1.14 ட்ரூ, இஷ்கா ட்ரூ. ரைட்? இலத்திரனியல் பணம் என்றால் நாம் என்ன படிச்சுக்கிறோம்? நம்ம சிம்பிளா பரிமாற்ற ஊடகமாக ஒரு பணம் எப்படி வளர்ச்சி அடைந்தது என்று நாம இந்த சாப்டர் துணை சேவைகளில் பணம் வங்கி சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக வளர்ச்சி அடைஞ்சதுங்கிறத பற்றி நான் பேசியிருக்கிறேன், ரைட்? இதில் உலோக பணம் போய் நாணயங்கள் போய் வங்கி பணம் என்றால் என்னன்னு சொல்லி தந்து அந்நிய பணம் என்று சொல்லி இலத்திரனியல் பணம் அங்கே சொல்லும் போதே எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர், கிரெடிட், டெபிட் கார்டு, டிஜிட்டல் வாலெட், டிஜிட்டல் கேஷ், இது எல்லாமே இலத்திரனியல் பணம் சொல்லி நான் உதாரணம் தந்து தான் உங்களுக்கு படிப்பிச்சேன். எனவே ஒரு கிரெடிட் கார்டு என்பது ஒரு இலத்திரனியல் பணம். பிளாஸ்டிக் வந்து நம்மளுடைய உலோகங்கள், தாழ்குட்டி நாணயங்களை ரீப்ளேஸ் பண்ணுது, ரைட்? ஸோ 1.14 இட்ஸ் ட்ரூ, ரைட்? குட். ஸோ 1.14 கரெக்ட். அண்ட் 1.15 இட்ஸ் ஆல் அபவுட் சாப்டர் 6 SMEs, entrepreneurship. அண்ட் 1.18 இட்ஸ் ரிலேட்டட் வித் சாப்டர் 1.
பாருங்க, ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அண்ட் அன் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். முறைசார் அமைப்பு மற்றும் முறைசார் அமைப்பு ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடு என்ன படிச்சுக்கிறோம்? ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன் முறையான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கப்பட்டிருக்கும். நன் ஃபார்மல் என்றால் முறையான கட்டமைப்புகளை இருக்காது. ரைட்? ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ் நாம் அதை ஒரு தலைப்பாகவே நம்ம படிச்சிருக்கிறோம் தனியாகவே. ஸோ ஃபார்மல் ஆர்கனைசேஷன், இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்பது பிஸ்னஸ் கன்செப்டுக்கு கீழே நம்ம படித்த விஷயம்தான். ஸோ ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்பது என்ன, இதில் இருக்கக்கூடிய பண்புகள், அதில் இருக்கக்கூடிய பண்புகள் ரெண்டையும் குறிப்பிட்டாலே அங்கே ஒற்றுமை வேற்றுமை என்பது வரப்போகிறது ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சென்ட்ரல் பேங்க், ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஒரு ஏஏடி, இது எல்லாமே ஒரு குரூப்ஸ் கிரியேட்டட் அக்கார்டிங் டு டிஃபைனட் ஸ்ட்ரக்சர், ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இதுக்கு கீழே உருவாக்கப்பட்டதா இருக்கும்னு நம்ம படிச்சிருந்தோம். அதே சமயம் ஒரு முறை சாராத அமைப்பு, ஒரு இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்பது இது சமூக இன்டராக்ஷன். ஸோ சமூகத்து உங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய இடைத்தொடர்புகள் மூலமாக ஃபார்மல் இல்லாமல், ஒரு முறையான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் உருவாக்கப்படுகின்ற விஷயங்கள். ஆனால் ஒரு ஃபார்மலான ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கையில் இதுவும் நம்ம படிச்சுக்கணும். அப்போ இந்த விஷயங்களை வச்சு நிச்சயமாக நமக்கு இந்த ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மலுக்குரிய விஷயத்தை எழுதலாம். ஸோ இது எப்படி உங்களுக்கு பாஸ் பேப்பரில் தந்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்ப்போம். சிம்பிளாக அவங்களும் ஜஸ்ட் ஒரு எழுத்து மூலமாக தான் உங்களுக்கு இந்த ஆன்சரையும் தந்திக்கிறாங்க, டேபிள் எல்லாம் போட்டு வழங்கப்படுத்தல. பிகாஸ் திஸ் இஸ் சிம்பிள் ஒரு 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கொஷின், 2 மார்க்ஸ் கொஷின். பாருங்க, a formal organization has structured rules and procedures. ஒரு முறையான நிறுவன அமைப்பு என்பது கட்டமைக்கப்பட்ட விதிகள் மற்றும் நடைமுறைகளை கொண்டிருக்கும் என்று சொல்றோம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், அதாவது முறைமையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு வணிகம். An informal organization relies on personal relationship and networks. ரைட்? ஒரு முறைசாரா அமைப்பு என்பது தனிப்பட்ட உறவுகள், நெட்வொர்க், வலையமைப்புகளை நாம் அவங்களோட எப்படி பழகணும் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. Whereas an informal organization is a group of people that are created as a result of the social functioning of individual. ஒரு தனிநபர்களுடைய சமூக செயற்பாட்டின் விளைவாக உருவாக்கப்பட்ட அல்லது முறையான கட்டமைப்பு இல்லாமல் உருவாக்கப்பட்ட மக்கள் குழு. நாம சொன்ன அதே விஷயம்தான், வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாகுது, அவ்வளவுதான். 1.18 and 1.19 finance market and 1.20 also we can do படிச்சுக்கிறோம். Explain briefly what is mean by post dated check. பித்தேதியிடப்பட்ட காசோலை என்பதனால் கருதப்படுவது என்ன? நம்ம நிறைய காசோலைகளுடைய வகைகள் படிச்சுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காசோலைகளினுடைய வகைகளை பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்லி தந்திக்கிறேன். கொண்டு வருவோர் காசோலை, பியரர் காசோலை என்ன, கட்டளை காசோலைகள் என்றால் என்ன, போஸ்டேட்டட் செக் என்று சொல்லக்கூடிய பித்துகதியிடப்பட்ட காசோலை, ஓப்பன் செக் என்ன, க்ராஸ் செக் என்ன, அவுடேட்டட் செக் என்ன, எல்லாமே சொல்லிக்கிறேன். இதில் போஸ்டேட் செக்னா நம்ம என்னென்னு படிச்சுக்கிறோம்? போஸ்டேட்டட் செக் என்பது நீங்க ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு டேட்டை போட்டு நீங்க இப்ப செக் கொடுக்குறோம். அந்த டேட் வரும்போது அந்த செக்கை மாத்திக்கொள்ள முடியும். தட் இஸ் போஸ்டேட்டட் செக். ரைட்? அப்போ பாருங்க, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வெரி சிம்பிளா கொடுத்திருக்கிறாங்க. ரைட்? The check which is date of the check which is the date of the check will be designated as a future date is called a post-dated check. அதாவது தமிழ்ல காசோலையின் திகதியானது எதிர்கால திகதி ஒன்றாக இருக்கும் வகையில் வரையப்படும் காசோலை பித்திகதிப்பட்ட காசோலை. வெரி சிம்பிள் அப்ரோச். ரைட்? எதிர்காலத்தில் திகதியிடப்பட்டது நம்ம சிம்பிளா சொல்லிக்கிறோம் உங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்றதுக்கு. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 1.20 வந்த கொஷின். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம இது வரைக்கும் படித்ததுலேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60% உங்களோட கொஷனே உங்களுக்கு நம்ம படித்த அந்த 3 யூனிட்டுக்குள்ளேருந்து வந்துடுச்சு. அண்ட் லெட்ஸ் மூவ் வித் 2025 செக்ஷன் பி. இதில் கொஷன் 2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை வச்சுருந்துச்சு. கொஷன் 3 பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸை. அண்ட் கொஷன் 4 கவர்மெண்ட் அண்ட் எத்திக்ஸ் நம்ம படிக்கணும். கொஷன் 5 ட்ரெட் அப்படின்னு சொன்னால் உங்களோட செக்ஷன் பியில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 கொஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நீங்கள் படித்து இப்போ வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய இந்த யூனிட்ஸை வச்சு. ஸோ ஒவ்வொரு கொஷனாக நம்ம பார்ப்போம். இதில் பாருங்க, கொஷன் 2 இதுதான் மொத்தமாக இருந்துச்சு. ரைட்? For your understanding, I will open the actual question page. This is the question 2, right? So this is question 2. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், Anne Pereira started a sole proprietorship and enterprises in 2020.
with expansion of her business to global market, right? குளோபல் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக, அவங்களோட பிஸ்னஸை அதிகரித்து கொள்றதுக்காக அவர் வந்து பிஸ்னஸை பிளானிங் டு கன்வெர்ட் ஹர் பிஸ்னஸ் as a private limited company. அப்படின்னா சிம்பிளாக என்ன, 2020 தனி உடைமை வணிகமாக ஆன் என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ குளோபல் ஃபியூச்சரில் வேற நாடுகளோடையும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அதை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றுறதுக்கு பார்க்குறார். ஸோ திஸ் இஸ் த கன்செப்ட் ஆக்சுவலி, ரைட்? அப்போ இங்கே பாருங்க, ஆன் பெரேரா என்பவர் 2020 ஆன் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் ஒரு தனி உடைமை வியாபாரத்தை ஆரம்பித்தார். உலகளாவிய சந்தைக்கு அவருடைய வியாபாரத்தை விரிவாக்கும் பொருட்டு அண்ட் தனது வியாபாரத்தை வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி ஒன்றாக மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியவை, ஒரு தனி உடைமை வியாபாரத்தினுடைய 2 பிரதிகூலங்களை விவரிங்க 4 மார்க்ஸுக்கு. ஒரு வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியை கூட்டிணைப்பதற்கு தேவையான 3 ஆவணங்களை இனங்காண்க. ஒரு வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியினுடைய 2 அம்சங்களை விவரிங்க. இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷனாக நாம் டீகோட் பண்ண நமக்கு விளங்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நான் படிப்பிக்கும் போது உங்களுக்கு மைண்ட் மேப்பை ஷேர் பண்ணது விளங்க இல்லையா? You were seeing the mind map, right? I hope so. Right. So, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொஷன்ஸுக்கு முதலாவது இந்த கொஷனை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுவோம். எல்லாமே நம்ம படிச்சு தான் இருக்கிறோம். என்ன கொஷன்? ஒருத்தர் வந்து ஒரு தனி உடைமை வணிகமாக ஆரம்பிக்கிறார், அதுவும் 2020 ஆரம்பிக்கிறார். உதாரணத்துக்கு அவரை யோசிச்சு கொள்ளுங்க, நல்ல ஒரு டிட்டர்மைனாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சியாளராக ஆரம்பிக்கிறார், ரைட்? அதுவும் ஆன் பெரேரா என்ற ஒரு கேர்ள் தான், அப்போ ஒரு விமன் என்டர்பிரனியர், ரைட்? உதாரணத்துக்கு அவங்க ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஹேண்ட்லூம் செய்யக்கூடிய ஒரு டெக்ஸ்டைலாக ஆரம்பிக்கிறாங்க, உதாரணத்துக்கு கேண்டில் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஒரு ஸ்மால் ஆஃபீஸாக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸஸ் இன்றைக்கு உலகளாவில் இருக்கிறது எல்லாமே அப்படி தான் ஆரம்பிச்சு. நம்ம ஆப்பிள் நிறுவனத்தை பார்த்த டைம் கூட ஒரு கெரேஜில் தான் ஸ்டீவ் ஜாப்ஸும் அவர் ஃப்ரெண்டும் ஆரம்பித்தார். அப்போ இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனிஸாக வளர்ந்திக்குது. அப்போ ஒரு ஸ்மாலாக ஆரம்பிக்கும் போதும் தே ஹேவ் த பிக் ட்ரீம்ஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இப்போ குளோபல் மார்க்கெட்டுக்கு போகணும், அதாவது ஏற்றுமதி செய்யணும், இறக்குமதி செய்யணும், மற்ற நாடுகளுக்கு நம்மளுடைய பொருட்களை கொண்டு போய் விற்கணும் என்கின்ற ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு பிளான் வந்து ஆன் பெரேராக்கு வருது. அதனால தான் ஆன் பெரேரா என்ன செய்கிறார்? பிஸ்னஸ் எஸ் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக, ஒரு தனியார் கம்பெனியாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறார், ரைட்? இப்போ நிறைய என்டர்பிரினியர்ஷிப்ஸ் அப்படி தான் செய்வாங்க. ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக இருந்துட்டு தென் பிறவுக்கு பெரிய அளவில் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போகும்போது கம்பெனியாக மாற்றிடுவாங்க. அது ஏன், எதுக்காக? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ முதலாவது கொஸ்டின், எக்ஸ்பிளைன் 2 டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஒரு தனி உடைமை வணிகத்தினுடைய பிரதிகூலங்கள் என்ன என்பதனை விவரிங்க. ஏன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இவர் போறார்? நாம் இதை ஏற்கனவே டிரெக்டாகவே நம்ம படிச்சிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் துறை வணிகங்களை உங்களுக்கு சொல்லி தரும்போது, அதுவும் இந்த வணிக நிறுவனங்கள் சாப்டர் 1ல் தனியார் துறை வணிகங்களில் தனி உடைமை வணிகங்கள் போடும்போது தனி உடைமையினுடைய தீமைகள் அப்படின்னு சொல்லியே தனியாகவே நம்ம வச்சிருந்தோம், ரைட்? என்னென்ன படிச்சிருந்தோம் நாம? அன்லிமிட்டட் லயபிலிட்டி, சொந்த சொத்துக்களை இழக்க வேண்டி வரும், ஓனருக்கு என்ன தெரியுமோ அது மட்டும்தான் அவர் செய்ய முடியும், மற்றவங்களினுடைய எக்ஸ்பர்டைஸை எடுத்துக்கொள்ள முடியாது, நட்டம் வந்தால் அவரே எல்லாத்தையும் தாங்கி கொள்ளணும், ரைட்? தொடர்ச்சி தன்மை பிஸ்னஸுக்கு இல்லை, சட்ட ரீதியான ஆளுமை இல்லை, ரைட்? அதே சமயம் நிறைய ஊழியர்களை கவர முடியாது, பிகாஸ் சிறிய அளவுக்கு தான் ப்ராஃபிட் இருக்கும், பெரிய அளவுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிற அளவுக்குலாம் இருக்காது. எனவே இதெல்லாமே ஒரு தனி உடைமை வணிகங்களுடைய தீமைகளாக நம்ம பார்த்துருக்கிறோம், ரைட்? இதை நீங்கள் எழுதினாலே போதும், ரைட்? இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம விரிவாக ஆராய்வமாக இருந்தால் உங்களுக்கு இவங்களோட ஆன்சரில் உங்களுக்கு பார்த்தா வழங்கும். அன்லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு, the owner of a sole proprietorship business is personally liable for all the business debts. This may result him in losing his personal properties
properties apart from his investment in the business when the business makes loss. வணிகம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் போது சொந்த சொத்துக்களை இழக்க வேண்டி வரும் ஒரு தனியுடைமை வணிகமாக பதிவு செய்திருந்தால் வணிகத்தினுடைய கடனை இவரை அடைக்க வேண்டி வரும். அதுதான் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. நம்ம எத்தனையோ தரம் படிச்சிருக்கிறோம், ரைட்? எனவே இது சிம்பிளா நாம வரையறுக்கப்படாத பொறுப்பு என்பது ஒரு பிரதிகூலம் ஒன்று படிச்சுக்கிறோம். ஏன் இதனுடைய அர்த்தம் என்ன? பர்சனல் ரிஸ்க் ஃபேக்டர், ரைட்? வணிகத்தினுடைய கடனை உரிமையாளர் தான் சுமக்க வேண்டும், அதுதான் வரையறுக்கப்படாத பொறுப்பு, ரைட்? அப்ப நீங்க வணிகத்துல போட்டிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இல்ல, நீங்க கொஸ்டினை வச்சு தான் எழுதணும் திருஷன். உங்களுக்கு இந்த சஜஸ்டட் சொல்யூஷன்ல எப்பயுமே விரிவா தான் தருவாங்க, நீங்க விஷயத்தை விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காக. 4 மார்க்ஸ்ண்டா 2 விஷயம் எழுத, ஒரு 4 விஷயம் எழுத போறோம். 2 லைன்ல விளக்கம் எழுதுறதுக்கு டைம் இருந்தா எழுதினா போதும். குறிப்பிடுகண்டா குறிப்பிடுக மட்டும்தான், விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் உண்மைக்கே இல்லை, ரைட்? இதுல பாருங்க, கரெக்ட் ஆன்சர்ஸ் வித் adequate explanations are sufficient to secure the full marks. Any similar answers can be considered for marking. ஒரு போதுமான அளவுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். அப்போ இது உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஞ்சம் இது டீப்பாகவே உங்களுக்கு வழங்கப்படுத்த போகிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அங்கால பெரிய பெரிய ஸ்டடீஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அண்ட் இப்போ இது நாம் ஒரு உண்மையான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, இப்போ இந்த ஏனோட இது கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும், இப்போ இந்த ஏன் பெரேரா ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? அவங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு வெட்டிங்குக்கு ஒரு 4 லட்சம் ரூபாவுக்கு ஒரு ஒரு சாரி ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் டெலிவரி எடுக்கும்போது உதாரணத்துக்கு அந்த சாரி வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ கஸ்டமர் என்ன செய்கிறாருண்டா, நீங்கள் தரும்போது எனக்கு நாளைக்கு வெட்டிங், இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி செஞ்சோம், ஆனால் நீங்கள் டேமேஜ் பண்ணி சாரியை கொண்டு வந்து தந்துட்டீங்க, எனக்கு வந்து நீங்கள் 5 லட்சம் தரணும் இழப்பீடான்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே ஒரு தனி உடைமையாக ஏன் பெரேரா வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் மொத்த அமௌண்ட்டையுமே கொடுக்கத்தான் வேண்டி வரும். அவர்கிட்ட காசு இல்லாட்டியும், ஏன் பெரேரா கிட்ட காசு இல்லாட்டியும், அவர் இப்போ உதாரணத்துக்கு அவர் நுகே கூடையில் ஒரு வீடு வச்சுக்கிறான்னு வைங்களேன், கிரெடிட்டர்ஸால அவங்களுடைய வீட்டை வந்து பறிமுதல் செய்ய முடியும் அல்லது வழக்கு தொடர முடியும். அவர் வித்து சரி கொடுக்கணும். பர்சனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசு இருந்தாலும் எடுத்து கொடுக்கணும். பர்சனல் வெஹிக்கிளை வித்துட்டு சரி அந்த இழப்பீடுகளை கொடுக்கணும், ரைட்? நிறைய பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ COVID-19 பேண்டமிக் எல்லாம் வந்த டைம் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இலங்கையில், இந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இழுத்து மூடப்பட்டுச்சு. இலங்கையில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாகவே மூடப்பட்டுச்சு. யார் உண்மைக்கு பெரிய அளவுக்கு மூடினாங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருந்தவங்க, தனி உடைமை வணிகமாக பதிவிஞ்சிருந்தவங்க. ஏன்? அவங்க அவங்களோட பிஸ்னஸை மட்டுமே இழக்கல, வீடுகளை இழந்தாங்க, பர்சனல் சேவிங்ஸை இழந்தாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெண்ட் கூட பேமெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வழங்குனர்களை கடன் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. பிஸ்னஸ் நடக்கலை. அவங்க கம்பெனி மாதிரி கிடையாது, இது கம்பெனி நஷ்டம் அடைஞ்சிருச்சு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. தனி உடைமையாக இருந்ததால, பொறுப்பு வரையறுக்கப்படாததாக இருந்ததால பர்சனல் சொத்துக்களையும் இழந்தாங்க. ஸோ தட்ஸ் த டிஸ்அட்வான்டேஜ், ரைட்? இப்போ இது ஏன் ஆன் வந்து இதை கன்சிடர் பண்றாங்க, ஆன் பெரேரா ஏன் இதை கன்சிடர் பண்ணி ஒரு லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனியாக மாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ அவங்க என்னத்துக்கு போக ட்ரை பண்றாங்க? இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கும் பாருங்க, உலகளாவிய சந்தைக்கு அவருடைய வியாபாரத்தை விரிவாக்க போறாங்க. அப்போ ஒரு உலகளாவிய சந்தைக்கு விரிவாக போனா ரிஸ்க் எக்ஸ்போஷர் கூட. ஏன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க போறீங்க, இறக்குமதி செய்யணும், ஏற்றுமதி செய்யணும், டொலர்ஸில் டீல் பண்ண போறீங்க, காசு கூட, செலவு கூட, விளம்பரம் கூட. அப்போ இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கை ஹேண்டில் பண்ண வேண்டி வரும். கரன்சி ஃப்ளக்சுவேஷன் பிரச்சனை. இன்றைக்கு நீங்க ஆர்டர் பண்ணக்கல, உங்களுக்கு ஆர்டர் வரக்கல $1 300 ஆയിരിக்கும். பட் பொருளை கொண்டு போய் கொடுக்கல $1 250 மாறிக்கலாம். அதே சமயம் வேற நாடுகளினுடைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அப்போ ஏகப்பட்ட லைபிலிட்டிஸ் வரும். அதனால பெட்டர் நாம சொந்த சொத்துக்களை இழக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா, நஷ்டம் வந்தா இருக்கிற மாதிரி ஒரு தனி உடைமையா வச்சுட்டு இருக்காமலுக்கு ஒரு கம்பெனியா மாத்தி விட்டுட்டோம்டா, நாம வெளிநாடுகளோட டீல் பண்ணும் போதும் பெரிய ரிஸ்க் நாம எடுத்தாலும் லொஸ் வந்தாலும் இது கம்பெனி தான் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செஞ்சது, கம்பெனி நஷ்டம் அடைஞ்சிச்சு, ரைட்? தனிப்பட்ட ரீதியா என்னால பொறுப்பெடுக்க முடியாது, சிம்பிளா சொல்லிட்டு விலகிடேன். அப்போ இதுக்காகத்தான் இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தனி உடைமைய ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக பதிவு செய்யறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சேம் டைம் நம்ம படிச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா லிமிடெட் கேபிட்டல்.
Since the sole proprietorship businesses are generally funded by an individual, ஒரு தனி உடைமையாளரால தான் மூலதனம் பட்டிருக்கும். தே ஹேவ் லிமிடெட் கேபிட்டல். மூலதனம் என்பது அவரால் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ வரையறுக்கப்பட்டதாக காணப்படும். எபிலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் ஓனர் டு பொரோ மே பி லிமிடெட். தனி உடைமையாளர் கடனை வாங்கி கொள்றது கூட வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அண்ட் த ரைசிங் ஃபண்ட்ஸ் இஸ் கன்ஸ்ட்ரைன் டு பர்சனல் சேவிங்ஸ் அண்ட் லோன்ஸ். இப்போ ஃபண்ட் எடுக்கணும், அவர்கிட்ட சொந்தமாக சேவிங் இருக்கணும், அல்லது சொந்தமாக யார்கிட்ட சரி 4 பேர்கிட்ட கடன் வாங்கலாம். அப்போ வரையறுக்கப்பட்ட மூலதனம் தான் இருக்கு. தட்ஸ் த another disadvantage, right? லிமிடெட் கேபிட்டல். ஏன் நாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளரணும்னு சொன்னா ஒரு பிசினஸுக்கு மூலதனம் என்பது இன்றியமையாத ஒரு விஷயம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தனிநபர் மட்டும்தான் ஃபண்ட் போடுறாருன்னா மூலதனம் குறைவா இருக்கும். அல்லது ஓனர் வந்து கடன் எடுக்கலாம், அதுவும் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட இருந்தெல்லாம் எடுக்க முடியாது. எனவே இப்போ ஆண்ட கேஸை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வெளிநாட்டு சந்தைக்கு போறாங்க, குளோபல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்போ வெறும் அவங்களோட தனிப்பட்ட ரீதியான நிதியை மட்டுமே வச்சு அவங்க அந்த பிசினஸை ரன் பண்ண முடியாது. அதுவே ஒரு கம்பெனியாக இருந்தால் பங்குகளை வழங்க முடியும், ஈஸியாக பேங்க்ல லோன் எடுக்க முடியும். அப்போ ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட ஒரு கம்பெனியாக நம்ம டீல் பண்ணும்போது தான். எனவே லிமிடெட் கேபிட்டல் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் sole proprietorship and one of the reason to compare to convert our business to limited liability company. I hope so. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? அண்ட் லேக் ஆஃப் கண்டினியூட்டி, ரைட்? அடுத்த ஒரு விஷயம். ஸோ லேக் ஆஃப் கண்டினியூட்டி என்ன? தொடர்ச்சி தன்மை என்பது கிடையாது. த பிஸ்னஸ் மே நாட் சர்வைவ் த ஓனர்ஸ் டெத் ஓர் ரிட்டைர்மெண்ட். உரிமையாளர் இறந்தால் அல்லது ஓய்வூதியமானால் அங்கே பிஸ்னஸ் நடத்துறதுக்கு யாரும் இல்லை. பிகாஸ் ஓனர் தான் பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணப்படுறார் தனி உடைமையில், ரைட்? ஓனர்ஸ் பிஸ்னஸை மூட நினைச்சாருண்டா அங்கெல்லாம் அதுக்கு பிறகு யாருமே தோண்டு போகிறதுக்கு இல்லை. ஆனால் அதுவே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குளோபல் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட டீல் பண்ணுறீங்க, வேறு வேறு கண்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் தனி உடைமையாக இருந்து வேலை இல்லை. நீங்கள் இல்லாமல் போனாலும் நீங்கள் பட்டு வச்ச கடனை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். ஸோ கம்பெனியாக தான் நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணும். And the success of the business decisions depends on the management and entrepreneurial ability of the owner. இது நம்ம படிச்சுக்கிறோம், ரைட்? சக்சஸ் வந்து யாரில் தங்கி இருக்கும்னு சொன்னா மொத்தமாகவே உரிமையாளர் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான். And the owner must endure the loss alone. இழப்பீடுகளை தனியாகவே தாங்கிக் கொள்ள வேண்டி வரும். And lack of legal personality, சட்ட ஆளுமை இல்லை. டேலண்டடான எம்ப்ளாயிஸை அட்ராக்ட் பண்ண முடியாது. பிஸ்னஸை வளர்ச்சி அடையும் போது சமாளிக்க முடியாது. ஸோ இப்போ நாம் படித்த விஷயங்கள் மிக மிக போதுமானது. உங்களுக்கு தெரியும், நான் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் தந்திக்கிறேன். பிகாஸ் எழுதும் போது நாம் யோசிக்கணும், எல்லாத்தையும் பாடமாக்கிட்டு போகிறது கிடையாது எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறங்கிறது. அப்போ பாருங்கள், அன்லிமிட்டட் லைபிலிட்டி, டிபெண்டன்சி ஆன் ஓனர் ஸ்கில், ஓனர் பியர்ஸ் ஆல் லொசஸ், லேக் ஆஃப் கண்டினியூட்டி, நோ லீகல் பர்சனாலிட்டி, டிஃபிகல்ட் டு அட்ராக்ட் த டேலண்டட் எம்ப்ளாயிஸ். அப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு நோட்ஸோடய நான் தந்தாங்கிறேன். ஸோ வரையறுக்கப்படாத பொறுப்பென்றால் என்னன்னு நான் சொல்லி தான், பட் ரொம்ப சிம்பிளாக சொல்லிப்பேன். ஓனர்ஸ் பர்சனல் அசெட்ஸ் அட் ரிஸ்க் ஃபார் பிஸ்னஸ் டெப்ட்ஸ். யூ நீட் டு பே ஆஃப் டெப்ட்ஸ் ஈவன் இஃப் இட் மீன்ஸ் செல்லிங் பர்சனல் அசெட். வணிகத்தின் கடன்களுக்காக உரிமையாளரின் தனிப்பட்ட சொத்துக்களுக்கு இடர் வைக்குது, தனது சொந்த சொத்துக்களை விற்றாவது கடன்களை பூர்த்தி செய்யணும். ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம படிச்சுக்கிற விஷயம் தான். அப்போ இதில் ஒரு 4 விஷயத்தை எழுதி விட்டீங்கன்னா தட்ஸ் ஆல், ரைட்? ரொம்ப டீப்பாக நம்ம போக தேவையில்லை. அண்ட் தட்ஸ் ஏ கொஷன். பி கொஷன் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை 3 டாக்குமெண்ட்ஸ் required for incorporation of a private limited company. ஒரு தனியார் கம்பெனியை கூட்டிணைப்பு செய்ய வேண்டும் என்றால், வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியை கூட்டிணைப்புக்கு தேவையான 3 ஆவணங்களை இனங்காண்க. படிச்சிருக்கிறோமா இல்லையா? நேரடியாகவே நம்ம படிச்சிருக்கிறோம். அதுவும் கம்பெனியினுடைய வகைகளை நம்ம வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிகள் நம்ம பிரிக்கும் போது ஒரு கூட்டணிக்கு தேவையான ஆவணங்கள் நான் சொல்லித்தான் இருக்கிறேன். ஒன்று the article of association, கம்பெனியினுடைய அகவிதி, இதில் கம்பெனியினுடைய நோக்கம், ஒரு பங்குதாரர்களுக்கு என்ன உரிமை, முகாமைத்துவம் எப்படி செய்யறங்கிற கிட்டத்தட்ட ஒரு யாப்பு மாதிரி. அண்ட் கம்பெனி நேம் ஸ்டேட்மெண்ட், நிறுவனத்தினுடைய பெயர் வேற ஒத்த பெயர்களில் இல்லை என்று சொல்லி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இயக்குனர்கள், ஆரம்ப இயக்குனர்களின் சம்மதம், நிறுவன செயலாளர்கள், ஆரம்பத்தில் யாரெல்லாம் செயலாளர்களாக இருக்க போறாங்க அவங்களோட சம்மதம். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டும் நம்ம கட்டாயமாக கொடுக்கணும்னு படிச்சுக்கிறோம். ஸோ இதைத்தான் இங்கே உங்களுக்கு 3 மார்க்ஸுக்கு நேரடியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாருங்க, ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனி நேம், டிரெக்டர்ஸ் டீடைல்ஸ் ஆர் கன்சர்ன் ஆஃப் த இனிஷியல் டிரெக்டர்ஸ், யாரெல்லாம் டிரெக்டர் ஆகிக்கிறாங்க அல்லது அவங்களோட சம்மதம், அண்ட்
செயலாளரினுடைய சம்மதம். ஸோ 4 விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். அண்ட் எக்ஸ்பிளைன் த 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஒரு வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியினுடைய 2 அம்சங்களை விவரிங்க. இதுவும் நேரடியாகவே நம்ம படிச்ச விஷயம் தான். ஒரு தனியார் கம்பெனியை பத்தி படிப்பிக்கும் போது நான் உங்களுக்கு தனியார் கம்பெனியில வரைவிலக்கணம் சொல்லிட்டு த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ பிரைவேட் கம்பெனிஸ், ஒரு முக்கியமான அம்சங்கள் என்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 விஷயங்களை வச்சு சொல்லியிருப்போம். இதுல உரிமை எப்படி காணப்படும், மூலதனம் எவ்வாறு இடப்படும், பங்குதாரர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் யாரு பண்றது, கண்ட்ரோல் யார கையில இருக்கும், சட்ட ஆளுமை இவங்களுக்கு இருக்குமா, இவங்களோட பொறுப்பு வரையறுக்கப்பட்டதா வரையறுக்கப்படாததா, தொடர்ச்சி தன்மை இருக்குமா இருக்காதா, கூட்டிணைப்பு எப்படி நடக்கும், ரைட், அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் வந்து கட்டாயமா, டெக்ஸஸ் எப்படி கட்டுவாங்க, கலைக்கிறது எப்படி நடக்கும், கம்பெனியுடைய பேர் எப்படி இருக்கும், பங்கு லாபங்கள் எவ்வாறு கொடுக்கப்படும், எல்லாத்தையுமே வெரி வெரி டீப்பாகவே நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ரைட். ஸோ ஓனர்ஷிப் என்பது என்ன? யார் ஓனர்ஸாக இருப்பாங்க? பங்குதாரர்களாக இருப்பாங்க. மூலதனம் பிரைவேட்டாக தான் பங்குகளை வழங்கி செய்வாங்க. பட் அந்த பங்குகளை சுதந்திரமாக கைமாற்ற முடியாது. பங்குதாரர்கள் ஆக குறைந்தது ஒருத்தர், 50 பேர் மேக்சிமம் இருக்கலாம். இயக்குனர்கள் ஆக குறைந்தது ஒருத்தர் இருக்கலாம். கண்ட்ரோல் யார் செய்வாங்க? சட்ட ரீதியாக கம்பெனி சட்டம் இருக்கிறது. அதே சமயம் இதனுடைய 1 தொடக்கம் 50 வரைக்குமான பங்குதாரர்கள் கட்டுப்படுத்துவாங்க. சட்ட ஆளுமை இருக்கிறது. பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. தொடர்ச்சித்தன்மை எல்லா கம்பெனிகளுக்கும் இருக்குது. கூட்டிணைப்பு கட்டாயமாக கம்பெனி சட்டத்தின் கீழ் கூட்டிணைக்கப்பட வேண்டும். கணக்கீடு கணக்காய்வு தனியார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தேவை ஏற்படும் போது கேட்கப்பட்டால் சமர்ப்பிக்கணும். ரைட். அண்ட் டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியினுடைய பேரால தான் செலுத்தப்படும். கலைப்பு என்பது அவங்களே சுயாதீனமாகவும் கலைக்க முடியும், அல்லது நீதிமன்றத்துக்கு போயும் கம்பெனியை கலைக்க முடியும். கம்பெனியுடைய பேர்ல கட்டாயமாக பிரைவேட் லிமிடெட் அல்லது பிவிடி எல்டிடிங்கிற பேர் இருக்கணும். பங்குலாக கொடுப்பனவுகள் கொடுக்கணும்டா சோல்வென்சி டெஸ்ட் என்பது தேவை. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயங்கள் தான். ரைட். இதை எழுதி விட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ இதை பாருங்க, இதில் சொல்லப்பட்டு இது பாருங்க, அதே விஷயம் தான் சொல்லப்பட்டு கேபிட்டல் obtained by issuance of shares. The issuance of public share is prohibited and cannot be transferred freely. Right? எவ்வாறு மூலதனம் என்பது திரட்டப்படுகிறது, அண்ட் இது பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்குவதன் மூலம் திரட்ட முடியாது, சுதந்திரமாக பரிமாற்றம் செய்ய முடியாது, மினிமம் ஒருத்தர் மேக்சிமம் 50 பேர், போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸால முகாமைத்துவம் செய்யப்படும், மினிமம் இஸ் 1 and there is no maximum limit in directors. Right? Control வந்து statutory and collective control of shareholders, legality, liability, continuity, incorporation, accounting and auditing. பாருங்க, accounting and auditing are mandatory, கட்டாயம். But the reports of the account should be submitted to the register of companies only if requested. கம்பெனி பதிவாளர் கேட்டால் நீங்கள் கொடுக்கலாம், பட் கணக்கீடு மற்றும் கணக்காய்வு என்பது கட்டாயம் தான். ரைட். அண்ட் டெக்ஸஸ் வந்து கம்பெனியோட பேரில் செலுத்தப்படும். கலைக்கிறது என்பது சுயாதீனமாக அல்லது கோர்ட் மூலமாக செய்யப்படும். கம்பெனியினுடைய பேரில் கட்டாயமாக பிரைவேட் லிமிடெட் அல்லது பிவிடிங்கிறது இருக்கணும். கண்டக்டிங் லோன் பேமெண்ட் டெஸ்ட். டிவிடெண்ட்ஸ் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அட் த கன்சர்ன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வித்வுட் த டெஸ்ட் ஆஃப் கிரெடிட்டபிலிட்டி. கடன் எல்லாம் கொடுக்கறதுக்கான தகுதி இருக்குது, அதுதான் லிக்விடிட்டி டெஸ்ட்னு நான் சொல்லிக்கிறது. அண்ட் மெயின்டைன் அ கண்டக்ட் ரெஜிஸ்டர். ரைட். நீங்கள் கட்டாயமாக ஒரு கண்டக்ட் ரெஜிஸ்டர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கொள்ளணும் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும் போது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். வி ஆல்ரெடி ஹவ் டன். ரைட். Give me a second. ரைட். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். எனவே இது வெரி சிம்பிள் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். பெருசாக இதில் யோசிக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஒரு தனியுடைய வியாபாரத்தின் பிரதிகூலங்கள்,
தனியார் கம்பெனியை கூட்டணிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஒரு வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியினுடைய பண்புகள். படிச்சுக்கிற விஷயத்தை எழுதினோம்னா அவ்வளோதான், சிம்பிளாக 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். ரைட். அண்ட் லெட்ஸ் மூவ் டு த அதர் கொஸ்டின். பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸில் வந்து இருந்துச்சு, கொஸ்டின் நம்பர் 3 இது வந்து இருந்துச்சு. இதை பாருங்க. அவிஷ் is a small scale business owner engaged in the business processing coconut products. Right? So, coconut products தேங்காய் வணிகம். அமிஷ் என்பவர் தேங்காய் உற்பத்தி பொருள் செயன்முறைப்படுத்தல் வணிகத்தில் ஈடுபடும் ஒரு சிறிய அளவு வணிகத்தினுடைய உரிமையாளர் ஆவார். அவர் உற்பத்தியை எளிதாக்குவதற்காக ஒரு புதிய இயந்திரத்தை கொள்வனவு செய்ய வர்த்தக வங்கி ஒன்றிடமிருந்து, அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் ஒன்றிட்ட இருந்து, கமர்ஷியல் பேங்க் என்ன, நடைமுறை கணக்குகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வங்கி ஒன்றிலிருந்து கடனை பெற்றுக்கொண்டார். இந்த முதலீடு வணிகத்தின் உற்பத்தி கொள்ளளவை அதிகரிக்க உதவியது, அதாவது பிசினஸினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை. வங்கியினுடைய நிதி சேவைகள் நிதியை முகாமை செய்வதற்கு உரிய நேர கொடுப்பனவுகளை உறுதி செய்வதற்கும், ரைட், வங்கியினுடைய நிதி சேவைகள் நிதியை முகாமை செய்வதற்கும் உரிய நேர கொடுப்பனவுகளை உறுதி செய்வதற்கும் உதவின. அவிஷ் தனது வணிகத்தின் நிதி செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதற்கு அடிக்கடி காசோலைகளை பயன்படுத்துகிறார். என்ன நடக்குது? அவிஷ் இஸ் a small scale business owner engaged in the business of processing coconut products. தேங்காயை வச்சு செய்யக்கூடிய உற்பத்திகளை செய்யக்கூடிய ஒரு ஸ்மால் பிசினஸ் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறார். He obtained a loan from a commercial bank to purchase a new machinery for the production facility. அவர் உற்பத்தி இன்னும் கொஞ்சம் நவீனமயப்படுத்துறதுக்கு கமர்ஷியல் பேங்க், வர்த்தக வங்கி ஒன்றுட்டு இருந்து கடன் எடுக்கிறார். These investment help to increase the production capacity of the business. ஸோ இந்த இயந்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பிஸ்னஸில் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. The bank's financial services also assisted in managing the finance, right? எப்படி அந்த நிதியை முகாமைத்துவம் பண்ணணுங்கிறதுலையும் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க, நிதி சேவைகள் கொடுக்குறாங்க. அண்ட் டைமுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. அண்ட் அவிஷ் often uses checks to streamline the financial operation of his business. அவர் காசோலையை பயன்படுத்துகிறார் வணிகத்தினுடைய செயற்பாடுகளை சரியாக கொண்டு போகிறதுக்கு. ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொன்னால், எக்ஸ்பிளைன் பீயிங் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் as a மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. 2 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்கப்படுது. பணத்தின் ஒரு பிரதான தொழிற்பாடாக பரிமாற்றக ஊடகம் என்பதனை விவரிக்க சொல்றாங்க. படிச்சுக்கிறோமா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? பரிமாற்று ஊடகம் என்பது படிச்சுக்கிறோமா இல்லையா? பணம் என்பது ஒரு இடைத்தரகராக, ஒரு இடைநிலையாளராக, உங்களுக்கு ஒரு பொருள் வேணும், ஒரு கடைக்கு போறீங்கன்னா உங்களுக்கும் அந்த கடைக்கும் இடையில ஒரு இடைநிலையாளராக தொழிற்படுகிறது, ஒரு பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஊடகத்தை உங்களுக்கு வழங்குகிறது என்று படிச்சுக்கிறோமா இல்லையா? ரைட். ஸோ ஏ கொஸ்டின், எஸ் டெஃபினெட்லி நம்ம படிச்சு தான் இருக்கிறோம். ஏ கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, பணம் மற்றும் நிதி முறைமையில பணத்தினுடைய தொழிற்பாடுகள் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வரும்போது பரிமாற்று ஊடகம் என்பதுதான் அதனுடைய பிரதானமான தொழிற்பாடாக நம்ம கருதினோம். இதுல இட் ஃபெசிலிட்டேட்ஸ் பையிங் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எலிமினேட்ஸ் த பார்டர் சிஸ்டம் லிமிடேஷன்ஸ், இதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? பணம் என்பது ஒரு இடைநிலையாளராக தொழிற்படுகிறது. ரைட். நமக்கு பெருமானத்தை அளவிடுவதிலையும் சரி ஒரு கொமனான ஒரு அளவீடாக இருக்கிறது. ரைட். இப்போ பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் தான் கொடுக்கப்பட வேண்டும், அல்ல சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக இன்னொரு பொருளோ சேவையோ கொடுக்கப்படணும் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. எனவேதான் இது ஒரு பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுகிறது. இப்போ முதல் பணம் என்கின்ற ஒரு விஷயம் வாரத்துக்கு முன்னாடி பண்டமாற்று காலம் இருந்துச்சு. அந்த டைம்ல இப்போ இவர் வந்து பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாருன்னா என்ன நடந்திக்கணும்? அவர் பணம் இல்லாமலுக்கு அவருடைய தேங்காய் ப்ராடக்டை யார் வாங்குறாங்க, அவங்க இவருக்குரிய பொருள் யார்கிட்ட தேடி அலைய வேண்டிய நிலைமை வந்திக்கும். ரைட். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அவிஸ் வந்து காலையில் அவருக்கு பெட்ரோல் தேவைப்படுது மெஷினை இயக்குறதுக்கு, பணம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாட்டி, ரைட், யாரு பெட்ரோல் சப்ளையர் பண்ணுவாங்கிறத தேடி பிடிக்கணும். அந்த பெட்ரோல் சப்ளை பண்றவருக்கு தேங்காய் பொருட்கள் தேவைப்படுதா என்கின்ற நபரையும் தேடி பிடிக்கணும். இப்போ இப்படி ஒருத்தரை போய் அவர் போய் கேட்கும், உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் சப்ளை பண்றவர்கிட்ட போய்த்தாரு, அவர் சொல்றாரு எங்கூட தேங்காய் எனக்கு வேணாம், எனக்கு அரிசி தான் வேணும். அப்போ அங்க பரிமாற்றம் செய்ய முடியுமா? முடியாது. ரைட். திரும்ப ஒரு விவசாயிட்ட போறான்னு வைங்களேன், அவருக்கு தேங்காய் பொருட்கள் தேவைப்படுது. சம்டைம் ஃபார்மர்ஸ் விவசாயிகள்கிட்ட போனோம்னா அவர் சொல்வார், எனக்கிட்ட ஏற்கனவே போதுமான அளவுக்கு தேங்காய் இருக்குது, எனக்கு கொஞ்சம் மெஷினரி பார்ட்ஸ் தான் வேணும். அப்போ அவருக்கு தேவையான பார்ட்ஸுக்கு அவிஷங்க போறது. இப்படியோ போய்கிட்டே இருக்குமே தவிர தேவையானதை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே தான் ஸ்டூடெண்ட்ஸ்,
பரிமாற்று ஊடகம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய கொள்வனவு விற்பனையை எளிதாக்கியது. பண்டமாற்று முறைமையினுடைய குறைபாடுகள் அல்லது இதில் எலிமினேட்ஸ் லிமிட்டேஷன்ஸ் வரையறைகளை வரையறைகளை என்று இருக்கணும், வரையறைகளை நீக்குகிறது. அது நமக்கு தேவையானதை நம்ம காசு கொடுத்துட்டு போகணும், வாங்கிக்கொள்ள. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ஆன்சர். ஸோ ஆன்சர்ஸை பார்ப்போம் என்ன மாதிரி கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. சிம்பிளா, the main function of money being a medium of exchange, money acts as an intermediary, ஒரு இடைநிலையாளராக தொழிற்படுகிறது. இட் சிம்பிளிஃபைங் ட்ரேட் பை ப்ரொவைடிங் அ காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. ரைட்? பொதுவான ஒரு பெறுமதியை அளவிடக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அண்ட் இட் எலிமினேட்ஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அக்செப்டிங் ஆர் பேயிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் அதர் குட்ஸ். ஒரு பொருளுக்கு பதிலாக பொருள் அல்லது சேவை கொடுக்கணும் என்கின்ற ஒரு விஷயத்தை நீக்குகிறது. and enhancing its value as an accepted common exchange medium, ஒரு பொதுவான பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுகிறது. வெரி சிம்பிள். 2 மார்க்ஸுக்கு வருது என்ன தான் எழுத முடியும். And the second question, explain 2 types of accounts that a business organization can maintain in commercial banks. ஒரு வணிக நிர்வாகம் வர்த்தக வங்கிகளில் பேணக்கூடிய 2 வகையான கணக்குகள். நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். வைப்புகளை ஏற்கக்கூடிய நிறுவனங்கள், வைப்புகளை ஏற்க முடியாத நிறுவனங்கள், அதிலும் என்னென்ன நிறுவனங்கள் நடைமுறை கணக்கை மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியும், எது எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லி தாங்கிறேன். இதன் அடிப்படையில் நம்ம என்ன படிச்சுக்கிறோம் பாருங்க. உரிமம் பெற்ற வணிக வங்கிகள்ங்கிற செக்ஷனுக்கு கீழே லைசன்ஸ்ட் கமர்ஷியல்ல என்னென்ன வைப்பு வகைகள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க என்பதனை தெளிவாகவே நான் சொல்லிக்கிறேன். என்னென்ன டெபாசிட்ஸோ உங்கள்கிட்ட எடுத்துக்கொள்வாங்க. முக்கியமாக கரண்ட் அக்கௌண்ட், அதுதான் வர்த்தக வங்கிகளையும் இவங்களையும் வித்தியாசப்படுத்துகின்ற விஷயங்கள். ஸோ நடைமுறை கணக்குகளை எடுத்துக்கொள்வாங்க, சேமிப்பு கணக்குகளை எடுத்துக்கொள்வாங்க, நிலையான வைப்புகள், கால வைப்புகள் எல்லாம் எடுக்கப்படும். முக்கியமாக நடைமுறை கணக்குகள் வர்த்தக வங்கிகளால் மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ளப்படும். உங்களோட காசோலை கொடுப்பனவு இருக்கும், மேலதிக பற்று கிடைப்பனவு உங்களுக்கு இருக்கும். சேமிப்பு கணக்கை பொறுத்த வரைக்கும் வட்டி பறக்கக்கூடிய கணக்குகள், சேமிப்பை ஊக்குவிக்கும். நிலையான கணக்குகளை பொறுத்த வரைக்கும் சேமிப்பை விட கொஞ்சம் அதிகமான நிலையான வட்டி வைப்பு காணப்படும். கால வைப்புகளை பற்றி சொல்லும்போது ஒரு ஃப்ளெக்சிபிளான டெபாசிட்ஸ், மெச்சூரிட்டி ஒன்று இப்போதான் முடியுங்கிறது ஒன்று இருக்காது. நீங்கள் தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம படித்து தான் இருக்கிறோம். ஸோ வைப்பு வகைகள். ஸோ ஆன்சர்ஸை கொஞ்சம் பார்ப்போம் என்ன மாதிரி கொடுத்திக்கிறாங்கன்னு சொல்லி. இதில் பாருங்க, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தந்தீங்க, பட் போதுமான அளவுக்கு அனுப்பினாலே ஃபுல் மார்க்ஸ். கரண்ட் அக்கௌண்ட்ஸ், திஸ் இஸ் அ டைப் ஆஃப் அக்கௌண்ட் தட் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மெயின்டைன்ஸ் இன் பேங்க்ஸ். வணிகங்களில் பிஸ்னஸஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய கணக்குகளில் மிக அதிகமான கணக்குகளாக கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். யூஸ் ஃபார் த ரெகுலர் டிரான்சாக்ஷன் அண்ட் பேமெண்ட்ஸ், வளமையான கொடுப்பனவுகளுக்கும் கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இருக்கும். தே ஃபெசிலிட்டேட் பேமெண்ட்ஸ் அண்ட் வித்ரோவல்ஸ் வயா செக்ஸ். காசோலை எழுதுவதன் மூலமாக காசை நீங்களும் எடுக்க முடியும், மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும். And the business can enjoy overdraft facilities upon satisfying the requirements of the bank. வங்கியினுடைய தேவைப்பாடுகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேலதிகப்பட்ட வசதிகளை கூட எடுத்துக்கொள்ள முடியும். However, they do not pay interest for the amount held in deposit. ஆனால் நடைமுறை கணக்கில் இருக்கக்கூடிய காசுக்கு நீங்கள் வட்டியை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வங்கி மேலதிகப்பற்று எடுத்திருந்தால் நீங்கள் வட்டி கொடுக்கணும். தெரிஞ்ச விஷயம் தான், நான் சிம்பிளாக தந்திக்கிறேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்பது என்ன? திஸ் இஸ் வெரி காமன் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஃபார் சேவிங் மணி வித் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ். வட்டியை சம்பாதிச்சு கொள்றதுக்காக நம்ம பராமரிக்கக்கூடிய கணக்குகளாக சேமிப்பு கணக்குகள் இருக்குது. தே ஆர் ட்ரீட்டட் எஸ் அ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சின்ஸ் த பிஸ்னஸ் கேன் வித்ரோ இட்ஸ் மணி எனி டைம். இது ஒரு குறுகிய கால ஒரு முதலீடு, பிகாஸ் தேவைப்படுற டைம் எடுக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொள்றோம். அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் ஆஃபர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ். பல்வேறுபட்ட வங்கிகள், வித்தியாசமான வங்கிகள் வித்தியாசமான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சேவையை வழங்குறாங்க. ரேஞ்சிங் ஃப்ரம் 3 months to many years. 3 மாசத்திலிருந்து பல வருஷத்துக்கும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கு. அப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா நீங்க நினைக்க கூடாது ஒரு வருஷத்துக்கு மேலே தான் வைக்கணும், அப்படி கிடையாது. 3 மாசம், 6 மாசம், 9 மாசம், 1 வருஷம் இருக்குது. தே ஆர் யூஸ்ட் as இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஏர்னிங் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஓவர் அ ஃபிக்ஸ் பீரியட். பெரும்பாலும் 6 மாசத்துக்கு நான் வைக்கிறேன், எனக்கு சேமிப்பு கணக்கை விட கொஞ்சம் கூட வட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணப்படும். So the businesses are not allowed to withdraw before the agreed period of deposit matures. Businesses இந்த காசை மீள எடுக்க முடியாது அவங்க எக்ரி பண்ணின காலம் வரைக்கும். Unless the business may have to forgo the interest income. Sometime அவங்க எடுக்க போனாங்கன்னா உங்களுக்கு வட்டி தர மாட்டோம்னு சொல்லுவாங்க. And time deposit, these deposits are similar to the fixed deposit account. இது fixed deposit மாதிரி தான், but the difference is that there is no definite maturity and the ability to deposit money from time to time. இது ஒரு இதுதான்ங்கிற காலம் ஒன்று இருக்காது, நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்பது. நீங்கள் டைம் உங்களோட டெபாசிட்டில் காசை கூட போட்டுக்கொள்ள முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம படித்த விஷயங்கள் தான். ரைட்? அப்போ 2 வகையான கணக்குகள் தான் உங்கள்கிட்ட கேட்டது.
அண்ட் அடுத்த கொஸ்டின் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் ஒரு எழுதக்கூடிய ஒரு பேப்பர். நமக்கு தெரியுங்கிறதுக்காக பந்தி பந்தியாக எழுதிட்டு இருந்தீங்களா மற்ற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கேள்வி எதை தொடுறீங்களோ அதுக்கு நேரத்தை கூட ஒதுக்கிட்டீங்கடா கடைசியில் இருக்கிற கொஷின்ஸுக்கு எல்லாம் ப்ரொப்பரான பாயிண்ட் கொடுக்காமலுக்கு அவசர அவசரமாக கொடுக்க வேண்டி வரும். எனவே மார்க்ஸை பார்த்து எத்தனை லைன் எழுதணும், எவ்வளவு எழுதினா அந்த மார்க்ஸுக்கு போதும் என்று சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு பேப்பரை முடிங்க. ஃபுல்லாக பேப்பரை முடிச்சதுக்கு பிறகும் உங்களுக்கு டைம் இருந்தால் எங்கேயாவது நாம் எடிஷனலாக பாயிண்ட்ஸ் கொடுக்கலாமான்னு சொல்லி பார்த்து கொடுங்களே தவிர ஒரு கொஷனுக்கோ நல்லா தெரியுங்கிறதுக்காக பேராகிராஃபாக எழுதிட்டு கடைசி டைமில் நல்ல கொஷின்ஸுக்கு மார்க்ஸ் வர கொஷின்ஸுக்கு போதுமான அளவுக்கு எழுதாமல் வந்துடுறாங்க. சரியாக டைமை மேனேஜ் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அண்ட் சி கொஷன், ஸ்டேட் 4 advantages of using checks that cash when making business transaction. வணிக ரீதியான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது காசை விட காசோலையை பயன்படுத்துவதாக ஏற்படக்கூடிய 4 அனுகூலங்களை பற்றி கேட்குறாங்க. ரைட். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் காசு என்பதுக்கு பதிலாகத்தான் காசோலை பயன்படுத்தப்படுது. ஏன் காசோலையை பயன்படுத்தணும், அதனுடைய நன்மைகள் என்னங்கிறத நம்ம தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். நம்ம நிறையவே படிச்சுக்கிறோம். இதில் என்ன, ஈஸியாக ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரு ஆதாரம், பெரிய கொடுக்கல் வாங்கல்களை சேஃபாக பண்ண முடியும், பேமெண்ட்டை நம்ம பித்தகதியிடப்பட்ட காசோலை கொடுத்து டிலே பண்ண முடியும், போஸ்டேட்டட் செக் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் நன்மையாக பார்த்துக்கிறோம். ஈஸியாக ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட், சேஃபாக ஃபார் லார்ஜர் டிரான்சாக்ஷன், பேமெண்ட் கேன் பி டிலைட் ஓ சஸ்பெண்டட், போஸ்டேட்டட் செக் யூசேஜ் எல்லாம் நம்ம பண்ண முடியும் என்பதெல்லாம் நம்ம படித்த விஷயம் தான். ரைட். அப்போ இது எப்படி கொஸ்டினாக ஆன்சர் பண்ணப்பட்டீங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் அ சஜஸ்டட் சொல்யூஷன். இது வந்து ஏஐடினுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டால் ப்ரிப்பேர் பண்ணுறதை தவிர பேப்பர் திருத்தும் போது இதை வச்சு திருத்துறது கிடையாது. இது வந்து ஒரு சஜஸ்டட் சொல்யூஷன் தான். ரைட். பாருங்க, ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் தெப்ட், களவு அபாயங்கள்ல இருந்து பாதுகாப்பு எடுக்கப்படுது. ஏன்னா காசை பயன்படுத்தும் போது களவு அபாயம் கூட. அண்ட் ப்ரொவைட்ஸ் ரிட்டன் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட், நீங்க பேமெண்ட் கொடுத்ததுக்கான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஆதாரமா இருக்குது. நோ நீட் டு கேரி லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் கேஷ், அதிக அளவான காசை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேன் பி போஸ்டேட்டட் ஃபார் ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன், எதிர்கால கொடுப்பனவுகளுக்காக நீங்க போஸ்டேட்டட் செக், பித்தகதியிடப்பட்ட காசோலைகள் கொடுக்கலாம். அண்ட் ஹெல்ப்ஸ் இன் மெச்சிங் பேமெண்ட் வித் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், வங்கி கூற்றோட பார்க்கும்போது நீங்கள் கொடுத்த அமௌண்ட் சரியா இருக்குதா இல்லையான்னு உங்களால் பார்க்க முடியும். அப்போ நம்ம படித்த விஷயம் தான், பட் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிக்குது காசோட ஒப்பீடு செய்து எழுதும்போது. பட் நாம படித்த விஷயத்தை நீங்கள் எழுதியிருந்தாலும் 100% உங்களுக்கு மார்க்ஸ் தான். அப்போ வெரி சிம்பிள் கொஷின்ஸ், பதறாமலுக்கு போய் அழகாக எழுதிட்டு வரலாம். ரைட். ஸோ தட் இஸ் கொஷன் நம்பர் 3 ஆக நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட். ஸோ கொஷன் நம்பர் 3ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இது. Right, so we have done with that questions. இதில் நீங்கள் தமிழில் ஒன்றால் பார்க்க முடியும் பாருங்க. பணத்தின் தொழிற்பாடுகள் பரிமாற்ற ஊடகமாக இருக்கிறது. அண்ட் they have explained about சேமிப்பு கணக்கு, நிலையான வைப்புகள். பட் பேராகிராஃபாக படிக்கிறது இல்லை படிப்பு. படிச்சத்தை பேராகிராஃபாக எழுதணும். படிக்கக்களை சிம்பிளாக தான் நம்ம நினைவில் வச்சுக்கொள்ளணும் நோட்ஸில். அது பிறகு அதை எழுதும் போது மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி, டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டி குறைச்சி எழுதிக்கொள்ளணும். ரைட். அண்ட் கொஷன் 4 வந்தும் இது வந்தும் அரசாங்கம் மற்றும் இத்திக்ஸ் நெறிமுறைகளோடு சம்மந்தப்பட்டது, நம்ம அதுக்கு போகலை. கொஷன் 5 ஆல்சோ வியாபாரம் சம்மந்தப்பட்டது, அதை நம்ம போறவுக்கு பார்ப்போம். அண்ட் செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு பேப்பர், ஜனவரி பேப்பரில் இந்த கொஷன் சி, இது 25 மார்க்ஸுக்கு தனியாக வரக்கூடிய ஒரு பேப்பர், ஒரு கொஷன். இதில் சாப்டர் 1 பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து இருந்துச்சு, சாப்டர் 2 பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட் வணிக சூழல், பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸ், ரைட், அண்ட் ஒன்டர்பிரினர்ஷிப் சாப்டர் 7. அப்போ இதில் நிறைய சாப்டர்ஸை சேர்த்து எடுக்கிற மாதிரி தான் இந்த கொஷன் இருக்கு. ஸோ கொஷன் ஒருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்க, Ariel started her sole proprietorship as Ariel Textiles. Right, let me go for here. It's better. Part C-ல இருக்கக்கூடிய கொஷன். ரைட். ரைட், பாருங்க. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். விளங்குது தானே ஸ்டூடெண்ட்ஸ்? Ariel started a sole proprietorship as Ariel Textiles and it is engaged in garment items for kids. ஆரியல் என்பவர் ஆரியல் டெக்ஸ்டைல்ஸ் என்ற ஒரு தனியுடைமை வியாபாரத்தை ஆரம்பித்து குழந்தைகளுக்கான ஆடைகள் வணிகத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் தனது வணிக செயற்பாடுகளை ஏற்றுமதி சந்தைக்கு விரிவாக்குவதில் கவனம் செலுத்துகிறார்.
So he is considering to expand its operation to export market. He has hired a consultant to convert the business as a public limited company. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிற ஸ்க்ரீன் விளங்காட்டி கொஞ்சம் சொல்லணும். ரைட் ரைட் ஐ திங்க் நவ் only you are seeing the screen, right? ஓகே, பாருங்க தமிழில் ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிங்க நல்ல தெளிவாக. ஆரியல் என்பவர் ஒரு ஆரியல் டெக்ஸ்டைல்ஸ் என்ற ஒரு தனியுடைமை வியாபாரத்தை ஆரம்பித்து குழந்தைகளுக்கான ஆடைகள் வணிகத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் தனது வணிக செயற்பாடுகளை ஏற்றுமதி சந்தைக்கு விரிவாக்குவதில் கவனம் செலுத்துகிறார். அவர் தனது வணிகத்தை ஒரு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியாக மாற்றுவதற்காக அதிக மூலதனத்தை திரட்டுவதற்காகவும் வணிகத்தின் சவால்களை இனங்காண்பதற்காகவும் ஆலோசகர் ஒருவரை பணியமர்த்தியுள்ளார். அப்ப என்ன நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க. ஏரியல் ஸ்டார்டட் அ ஷோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எஸ் அ ஏரியல் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ ஏரியல் டெக்ஸ்டைல்ஸ்ங்கிற அடிப்படையில் தனி உடைமையாகத்தான் அவர் ஆரம்பிக்கிறார். அண்ட் இட் இஸ் என்கேஜ் இன் கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஃபார் கிட்ஸ். சின்ன பிள்ளைகளுக்கான கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸை வந்து உற்பத்தி செய்கிறார். He is considering to expand his operation to export market. வெளிநாட்டு சந்தைக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காக கன்சிடர் பண்றார். And he has hired a consultant to convert the business as a public limited company. தனியார் கம்பெனியாகவும் அவர் மாத்த போகல, பொது கம்பெனியாக பங்குகளுக்கு பகிரங்கமாக பங்குகளை வழங்கி மூலதனம் திரட்டக்கூடிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸ்டூடெண்ட்ஸ், அரச கம்பெனியும் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியும் உண்டா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குதோ தெரியல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அரச கம்பெனி என்பதும் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி என்பதும் ஒன்றாக நினைச்சு கொண்டு இருக்கீங்களா யாராவது? நம்ம படிக்கும் போது படிச்ச தானே அரசு திணைக்களங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள், அதுக்கு கீழே அரச கம்பெனிகள் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு சொந்தமானது நம்ம படிச்சிருக்க கூடியது வேற, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி என்பது வேற. நான் சொல்லித்தான் இருக்கிறேன் உங்களுக்கு படிப்பிக்கும் போது. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிங்கிறதுக்காக அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்லை. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு நாம ஏன் சொல்றோம்டா, பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்குவதன் மூலம் உங்களோட கம்பெனிக்கு நீங்க மூலதனத்தை திரட்டி கொள்ளலாம். ஸ்டில் இட்ஸ் a லிமிடெட் கம்பெனி. அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்ல. யாரு பங்கு வாங்கிறாங்களோ அந்த தனியாருக்கு தான் சொந்தமானது. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அப்ப அவர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா போறார். எதுக்கு? ஃபார் ரைசிங் மோர் கேபிட்டல் டு ஐடென்டிஃபை சேலஞ்சஸ் ஆஃப் த பிசினஸ். நமக்கு அதிகமான பணம் தேவைப்படுது, ஃபண்ட் தேவைப்படுது பிசினஸை எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு. அப்ப தனி உடைமையா இருந்து நேரடியாகவே பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாத்துவோம்ங்கிறதுக்கு ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்றான். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங். ரைட், இப்ப பார்ப்போம். இப்போது அவர் இலங்கையில் 4 தொழிற்சாலைகளை கொண்டிருக்கிறார். 4 ஃபேக்டரி இருக்குது அவர்கிட்ட. திறமையான தொழிலாளர் படையும் தாபிக்கப்பட்ட வழங்குனர்களின் உறவும் வலுவான வாடிக்கையாளர் தளமும் அவரது வணிகத்தை வளர்ப்பதற்கு வசதி அளிக்கின்றன. அப்ப 4 ஃபேக்டரி இருக்குது, எம்ப்ளாயிஸ் எல்லாம் நம்மள ஸ்கில்லா இருக்கிறாங்க, சப்ளையரோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குது, கஸ்டமர் பேஸ் உறுதியா இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்மளோட வணிகத்தை குளோபலுக்கு கொண்டு போறதுக்கு உதவின்னு நினைக்கிறார். எவ்வாறாயினும் மட்டுப்படுத்தப்பட்ட நிதி வளம் அவருக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கிறது குறைவா இருக்குது. ஒரு சில பிரதான வாடிக்கையாளர்களை சார்ந்திருப்பது, கஸ்டமர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் 1-2 பேர் தான் மொத்த பிசினஸுமே தாராங்க. அவங்க இல்லாம போனா மொத்த பிசினஸுமே இல்லாம இருக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. ரைட், போதிய ஐடி அறிவு இல்லை இவர்கிட்ட, ஐடி நாலேஜ் இல்லை, இவர்கிட்ட எம்ப்ளாயிஸ்டையும் பெரிய அளவுக்கு இல்லை அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு. ஆகியவற்றால் வணிகம் தனது விரிவாக்கத்தின் போது சவால்களை எதிர்கொள்கிறது. எனினும் சில ஐரோப்பிய நாடுகளில் பெண்கள் ஆடைகளுக்கான கேள்வி காணப்படுது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கேர்ள்ஸுக்கான ஆடைகளுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக காணப்படுது. நீடித்திருக்கத்தக்க நடைமுறைகளை கடைபிடிக்கின்ற அதே வேளை உலகின் தேவைகளை புரிந்து கொண்டு பல்வேறு ஆடை வகைகளுக்குமாக தனது வணிகத்தை பல்வகைப்படுத்த அவர் திட்டமிடுகிறார். மேலும் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி தேய்வடைவதன் காரணமாக உற்பத்தி செலவு கடுமை அதிகரிச்சு. சிம்பிளா எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? கேள்வியை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியணும். நீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வணிகத்துல சூழலை உங்களுக்கு இங்க விவரிக்கிறாங்க. ரைட், வணிகத்துக்கு உள்ளதான் லேபர் ஃபோர்ஸ் இருக்கும். என்னது வணிகத்தினுடைய பலத்தை பத்தி சொல்றாங்க. சப்ளையர் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்ப வணிகத்தினுடைய புறச்சூழலான அண்மிய சூழல் காரணியை பத்தி பேசுறாங்க. கஸ்டமர் பேஸ் அதிகமா இருக்குது, அண்மிய சூழலை பத்தி பேசுறாங்க. ஃபைனான்சியல் ரிசோர்சஸ் குறைவா இருக்குது, பலவீனத்தை பத்தி பேசுறாங்க. நிறுவனத்துக்குள்ள ரொம்ப ஃபியூ கஸ்டமர்ஸ்ல தான் நம்ம தங்கியிருக்கிறோம்.
அந்நிய சூழலில் இருக்கக்கூடிய பலவீனம், ஐடி நாலேஜ் இல்ல, உரிமையாளரினுடைய பலவீனம், பிசினஸுக்கு சேலஞ்ச் இருக்குது, என்னது அதுல வாய்ப்பு இருக்குது, வெளியக சூழல்ல டிமாண்ட் இருக்குது, லேடிஸ் காமன்ஸுக்கு யூரோப் கண்ட்ரீஸ்ல, ரைட்? ஸோ அவருக்கு வாய்ப்பு சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணினா கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே சமயம் ருபீஸ் வந்து பெறுமதி, இலங்கை ரூபாய் வந்து தேய்வடைந்ததால் அதிகமான டாலரை கொடுக்க வேண்டி வருது, அதனால உற்பத்தி செலவு கூட. அப்போ அச்சுறுத்தல். சிம்பிளா என்னதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க? வணிக சூழலினுடைய பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல். அப்ப சம்டைம்ஸ் SWOT அனாலிசிஸ் கொஸ்டினா வரலாம். வெரி சிம்பிள். கொஸ்டினை பார்க்கும்போது எதை கேட்க போறாங்கிறத ப்ரிடிக்ட் பண்றது தான் ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அழகு. ரைட், லெட்ஸ் ரீட். பொருளாதார வளர்ச்சி காரணமாக இலங்கையில் நுகர்வோரின் செலவு செய்யும் திறனும் குறைவடைந்துள்ளது. பொருளாதார வீழ்ச்சி. அப்ப இலங்கையில பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகுது. அதனால மக்கள்கிட்ட காசு இல்லை, அதனால மக்கள் செலவு செய்யறாங்க இல்ல, அதனால பொருட்களுக்கு டிமாண்ட் இல்லை. நாகரிக போக்குகளில் காணப்படும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச மாற்றங்களில் இருந்தான போட்டி, நம்ம நாட்டில் ஏற்பட்ட சேஞ்ச், அதே மாதிரி வெளிநாடுகளில் ஏற்பட்ட சேஞ்ச், இதன் காரணமாக ஏற்பட்ட போட்டி, இயற்கை அனர்த்தம், அரசியல் ஸ்திரமின்மை, வர்த்தக கட்டுப்பாடுகள் போன்ற காரணிகளால் ஏற்படும் வளங்கள் சங்கி இடையூறுகள், சப்ளை செயின்ல பிரச்சனை, மற்றும் ஆரியல் டெக்ஸ்டைல்ஸின் வணிகத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தொழிலாளர் பற்றாக்குறை என்பன அதிகரிக்கின்றன. எனவே மறுபடியும் சூழலை பத்தியா சொல்றாங்க. பொருளாதார வீழ்ச்சி என்பது என்ன? பொருளாதார சூழல் காரணி. நுகர்வோர் செலவு செய்கிற திறன் குறைவடைந்திருக்கிறது பொருளாதார சூழல் காரணி. நவநாகரிக போக்குகள் ஏற்படுகிறது சமூக கலாச்சார சூழல், அதுவும் வெளிநாடுகள் என்று சொல்லும் போது பூகோள சூழல். இயற்கை அனர்த்தங்கள் என்பது இயற்கை சூழல், அரசியல் சிறைமை என்பது அரசியல் சூழல், வர்த்தக கட்டுப்பாடுகள் போன்ற காரணிகள் என்பது அரசியல் சட்டம். அப்போ இதை பத்தி மறுபடியும் சொல்றாங்க. சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. அதுவும் இல்லாம தொழிலாளர் பற்றாக்குறையும் இருக்குது, வணிகத்துக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை. இதை பத்தியும் சொல்றாங்க. அப்ப பாருங்க, let me read in English also. Due to economic downturns, consumer spending also reduces in Sri Lanka. Rising competition from domestic and international changes in fashion trends and supply chain disruptions caused by factors such as natural disasters, political instability, trade restrictions, and labor shortages impact to the business of aerial textiles. அப்ப வணிகத்தை என்னென்னலாம் பாதிக்குன்னு சொல்றாங்க. And again, ஆடை தயாரிப்பு தொழில்துறையில் ஏற்பாட்டியலியன் லாஜிஸ்டிக்னு சொல்றோம். நம்ம இதை லாஜிஸ்டிக் என்பது தளவாடங்கள் தமிழ் பேத்திருப்போம். இது தொழில்துறையில் ஏற்பாட்டியல் சொல்றாங்க. லாஜிஸ்டிக் மீனிங் ஏற்பாட்டியல். பெரும்பாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட் தருவாங்க. ஸோ ஆடை தயாரிப்பு தொழில்துறையில் ஏற்பாட்டியலின் முக்கியத்துவத்தை ஆலோசகர் இனங்கணிந்தார். உங்களுக்கு லாஜிஸ்டிக் என்னன்னு படிப்பிச்சுக்கிறேன். ஒரு பொருளை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரது, உற்பத்திக்கு கொண்டு வரது இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ப்ரொடக்ஷன் பண்ணின பொருளை கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். முன்னோக்கியதாக இருக்கலாம், பின்னோக்கியாக இருக்கலாம், சொல்லி தந்திக்கிறேன். எனவே ஆடை தயாரிப்பு தொழில்துறையில் ஏற்பாட்டியலின் முக்கியத்துவத்தை ஆலோசகர் இனங்கண்டிருந்தார். அவர் அறிமுகப்படுத்தின கன்சல்டன்ட். வினைத்திறனான போக்குவரத்து, களஞ்சியப்படுத்தல், இருப்பு முகாமைத்துவம் என்பன வாடிக்கையாளர்களுக்கு உற்பத்தி பொருட்களை உரிய நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்வதற்கு முக்கியமானவை சொல்றார். நம்ம டிரான்ஸ்போர்ட் எஃபிஷியண்டா, செலவு குறைஞ்சது அறிக்கணும், நம்ம சரியான முறையில் பொருட்களை களஞ்சியப்படுத்திருக்கணும், இன்வென்ட்ரிஸை சரியா மேனேஜ் பண்ணணும். அப்பதான் பொருளை கஸ்டமருக்கு உரிய டைமுக்கு கொடுக்கலாம்ங்கிறத சொல்றாங்க. அண்ட் ஆரியல் டெக்ஸ்டைல்ஸ் ஆனது ஏற்பாட்டியல் சவால்களை இழிவளவாக்குவதற்கு, அதாவது லாஜிஸ்டிக்ல இருக்கிற பிரச்சனைகள், சேலஞ்சஸை குறைச்சு கொள்றதுக்கு போக்குவரத்து, களஞ்சியப்படுத்தல் செலவுகள் மற்றும் இருப்பு முகாமைத்துவ நுட்பங்கள் போன்ற காரணிகளை கவனமாக கருத்தில் கொள்ளணும் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? சோ என்ன சொல்றாங்க? The consultant has identified, இவர் அறிமுகப்படுத்தின இந்த கன்சல்டன்ட் அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு, the importance of logistics in the garment manufacturing industry. நீங்க பொருட்களை, ஆடைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி பிசினஸ்னா லாஜிஸ்டிக்ஸ் சரியா நீங்க செய்யும். அப்போ உங்களோட பொருளை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண போறீங்க, எப்படி வேர் ஹவுசிங் களஞ்சியப்படுத்த போறீங்க, இருப்பை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க என்றால் தான் டைமுக்கு உங்களால கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க முடியும். அப்போ நீங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், உங்களோட வேர் ஹவுசிங் காஸ்ட், உங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போறீங்க, இதெல்லாம் தான் உங்களோட லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்சஸை குறைக்கும் என்பது சொல்றாங்க. ஏன்னா இவர் இப்போ இன்டர்நேஷனலாக போக போறார். குட் கொஸ்டின் வித் குட் கன்சல்ட். ரைட், கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்றின் 3 அனுகூலம். ஏன் இப்ப இவர் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறார், அதனால என்ன நன்மை? 3 மார்க்ஸ். SWOT பகுப்பாய்வை பயன்படுத்தி, SWOT பகுப்பாய்வு என்ன? ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் படிச்சுக்கிறோம். அகச்சூழலை ஆய்வு செய்வதன் மூலமாக பலம், பலவீனம், SW தெரிஞ்சு கொள்ளலாம். புறச்சூழலை ஆய்வு செய்வதன் மூலமாக வாய்ப்புகள், அச்சுறுத்தல்களை தெரிஞ்சு கொள்ளலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ், OT.
இதை மதிப்பிட சொல்லுகிறார். பிகாஸ் எல்லாமே தந்துட்டாங்க, தாரத்தை கொப்பி அடிச்சு எழுதுறதா உங்களோட வேலை இந்த 6 மார்க்ஸுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் ஒரு வணிகத்துக்கான போக்குவரத்து முறையை தெரிவு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய 3 முக்கியமான காரணிகள் என்னது? சிறந்த ஒரு போக்குவரத்து முறைமைக்கு என்னென்ன பண்புகள் இருக்குலாம் படிச்சுக்கிறாங்க. வேகம், கிடைப்பனவு, நினைவிருக்குதா, இயலளவு, சட்டத்திட்டங்களை பின்பற்றணும், அதை நம்ம எழுதும். அண்ட் ஆரியல் டெக்ஸ்டைல்ஸிற்கு ஒரு சிறந்த போக்குவரத்து முறைமை எவ்வாறு உதவும் என்பதனை 3 வழிமுறைகளில் விவரிக்க சொல்றார். நம்ம படிச்சுக்கிறோம். ஒரு போக்குவரத்து நுகர்வோருக்கு என்ன மாதிரி பண்பு, வணிகத்துக்கு, அப்ப இது ஒரு வணிகம், அப்ப வணிகத்துக்கு என்னென்ன நன்மைகள் என்று தனியாவே படிச்சுக்கிறோம். ஒரு தொழில் முயற்சியாளர் என்ற வகையில் ஆரியலுக்கு தேவைப்படும் 3 தொழில் முயற்சியாண்மை திறன்கள். இது வந்து முயற்சியாண்மையோடு சம்பந்தப்பட்டது, பட் சிம்பிளா இப்பவே நம்ம பார்க்க முடியும். So that's all about the question, my dear. Now let's decode the question. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம்னா இந்த ஏ கொஸ்டின் என்னதை பத்தி சொல்லுது? பப்ளிக் லிமிடெட் கம்பெனியுடைய அட்வான்டேஜ். நம்ம படிக்கும்போது வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியினுடைய பண்புகளை பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன படித்தோம்? லார்ஜ் ஸ்கேல் கேபிட்டல், பாரிய அளவு மூலதனம் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸஸ், பங்கு சந்தையினுடைய அணுகல் கிடைக்கும். அப்படின்னா பங்கு சந்தையில் போய் நீங்கள் பப்ளிக்கு பங்குகளை விற்பதன் மூலமாக மூலதனத்தை திரட்டிக் கொள்ள முடியும். பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. இதெல்லாம் அட்வான்டேஜ். அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கிறோம். எனவே நன்மைகள் நம்ம படிச்சிருக்கிறோம், நேரடியாகவே கிட்டத்தட்ட 10 நன்மைகள்கிட்ட படிச்சுக்கிறோம். த லார்ஜ் ஸ்கேல் மொபிலைசேஷன், பாரிய அளவான மூலதனத்தை திரட்டிக் கொள்வது, பொறுப்பு வரையறுக்கப்பட்டது, சட்ட ஆளுமை, கடனை எளிதாக எடுத்துக்கொள்ளலாம், சுதந்திரமாக பங்குகளை கைமாற்ற முடியும், பங்கு சந்தையில பட்டியலிடுத்த முடியும், பெரிய அளவுக்கு பொருட்களை வாங்கும்போது யூனிட் கோஸ்ட் குறைவாகும், அதனால பொருளாதார அளவு திட்ட சிக்கல்களை எடுத்துக்கொள்ள முடியும். தொழில்முறை இண்டஸ்ட்ரியலான ப்ரொஃபஷனலா, பிகாஸ் நம்ம காசு நிறைய வந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட ஸ்கில் இருக்குதோ அவங்கள வேலைக்கு எடுக்க முடியும். அப்போ ப்ரொஃபஷனலா மேனேஜ் பண்ண முடியும், ரைட்? நல்ல டேலண்டடான பீப்புளை எடுக்க முடியும். இன்க்ரீஸ் லிக்விடிட்டி, காசு தனக்கு பழக்கம் புழக்கம் அதிகமாக இருக்கும். வரி சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கும். தீஸ் ஆல் ஆர் தி பெனிஃபிட்ஸ். அப்போ இங்க கொஸ்டின்ல என்ன தந்திருக்கிறாங்க என்பதை பாருங்க ஒருக்கா. ஸோ த 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இதில் நிறைய தந்திக்கிறாங்க, பட் சிம்பிளா நாம இதை பார்த்தா மட்டும் போதும். எக்ஸஸ் டு கேபிட்டல் பை இஷ்யூவிங் ஷேர் டு த பப்ளிக், ரைட்? பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்குவதன் மூலம் மூலதனம் திரட்டிக் கொள்ற. என்ஹான்ஸ் கிரெடிபிலிட்டி, மேக்கிங் இட் ஈஸியர் டு செக்யூர் லோன்ஸ், நம்பகத்தன்மை அதிகம், கடனை ஈஸியாக எடுக்கலாம், இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம், கஸ்டமர்ஸ் சப்ளையர்ஸுக்குள்ள ட்ரஸ்ட் நம்பிக்கையை அதிகரிக்கலாம். அண்ட் லிமிடெட் லயபிலிட்டி, செக்யூரிங் த ஷேர் ஹோல்டர்ஸ் டு ப்ரொடெக்ட் தேர் பர்சனல் அசெட்ஸ் ஃப்ரம் த பிசினஸ் டெப்ட்ஸ். வரையறுக்கப்பட்ட பொறுப்பு இருக்கிறதால சொந்த சொத்துக்கள் இன்வெஸ்டர்ஸ்ல பாதுகாக்கப்படும். என்ஹான்ஸ் பிசினஸ் கெப்பாசிட்டி, வணிகத்தினுடைய கெப்பாசிட்டி திறன் அதிகரிக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். கோயிங் கன்சர்ன், தொடர்ந்து இயங்கும் தன்மை இருக்குது, சட்ட ஆளுமை இருக்குது, ஈஸியாக கடன் எடுத்துக்கொள்ளலாம், பப்ளிக்கிட்டேருந்து வாங்கி கொள்ள முடியும், பங்குகளை பரிமாற்ற முடியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் பண்ண முடியும், பொருளாதார அளவு திட்டச்சக்கணங்களை எடுத்துக்கொள்ள முடியும், ரைட்? மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்டாக இருக்கும், டேலண்டடான பீப்புளை நம்ம ரிக்ரூட் பண்ண முடியும், லிக்விடிட்டி அதிகம், டெக்ஸ் இன்சென்டிவ்ஸ். நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக நினைவு வச்சு கொள்கிற மெத்தடில் தான் நான் உங்களுக்கு தந்திக்கிறேன், ரைட்? தட்ஸ் இட். அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன? SWOT அனாலிசிஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. SWOT அனாலிசிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி எல்லாமே தந்துட்டாங்க. எது பலம், எது பலவீனம், என்ன வாய்ப்பு, என்ன அச்சுறுத்தல் தந்தே விட்டாங்க. இது பிறகு என்னது? நாம ஜஸ்ட் எல்லாத்தையும் எது எதுக்குள்ள வரும் எழுத வேண்டியது மட்டும் தான் நம்மளோட வேலை. பாருங்க, பலம் எஸ்டபிளைஸ் சப்ளை ரிலேஷன்ஷிப், ஏற்கனவே சொன்ன மாதிரி வழங்குனரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, ரைட்? ஆனா உண்மையிலேயே வழங்குனர் வந்து நாம புறச்சூழல் அந்நிய சூழலுக்குள்ள வரும். ஆனா நம்ம SWOTல செய்யும் போது பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் பார்க்கும்போது அகச்சூழல் புறச்சூழல் தான் பிரிப்போமே தவிர நம்ம புறச்சூழலை மறுபடியும் அந்நிய சூழல் தான் பிரிக்க மாட்டோம். எனவே சப்ளை ரிலேஷன்ஷிப்பை பலமாக கருதுறாங்க. பட் உண்மையை சொல்ல போனால் அது ஒரு அந்நிய சூழலுக்குள்ள இருக்கக்கூடிய காரணம். அண்ட் ஸ்கில்டான லேபர் ஃபோர்ஸ், ஊழியர்கள் திறமையா இருக்கிறது ஒரு பலம். ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸ் இருக்கிறது. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், 4 ஃபேக்டரியை வச்சுட்டு இருக்கிறாரு, ரைட்? குயிக்காக டிசிஷன் எடுக்கலாம் என்ற தனி உடைமையா இருக்கிறார். அப்போ இதெல்லாமே பலம். பலவீனத்தை பாருங்க, லிமிடெட் ஃபைனான்சியல் ரிசோர்ஸ், நிதி கட்டுப்பாடு இவருக்கு இருக்குது. ஒரு ஃபியூ கஸ்டமர்ல தான் தங்கியிருக்காரு, ஐடி நாலேஜ் இல்லை, அதெல்லாம் நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனம். வாய்ப்புகளை பாருங்க, டிமாண்ட் ஃபார் லேடிஸ் கார்மெண்ட் இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஐரோப்பிய நாடுகளில் டிமாண்ட் இருக்குது நம்மட ஸ்ரீலங்கன் பொருட்களுக்கு, பெண்கள் ஆடைகளுக்கு வாய்ப்பு. பொட்டன்ஷியல் ஃபார் டைவர்சிஃபிகேஷன் இன்டு அதர் கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ், மற்ற கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸுக்கு போக முடியும். க்ரோவிங் குளோபல் எம்பசைஸ் ஆன் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ், ரைட்? நிலைபெறான தன்மைகளை குளோபல் ப்ராக்டிசஸ் வருது. பொட்டன்ஷியல் டு லெவரேஜ் ஐடி ஃபார் இம்ப்ரூவ்ட் ஆபரேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் ரீச், நம்ம ஐடியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வாய்ப்புகள். நிறைய அச்சுறுத்தல் இருக்குது அவருக்கு. நெகட்டிவ் கன்சிக்வன்ஸ் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ரைட்? ருபீஸ் வேல்யூ தேய்வடைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அச்சுறுத்தல்,
ரைசிங் கம்படிஷன் ஃப்ரம் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். உள்ளுக்குள்ளேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி போட்டி அதிகரிக்குது. அச்சுறுத்தல் வெளியக சூழல். ஃபேஷன் ட்ரெண்ட் மாறிட்டு இருக்குது. சப்ளை செயின்ல பிரச்சனை, இயற்கையால, பொலிட்டிக்கலால, வியாபாரத்தால, ஊழியர் ஷோர்டேஜால. அப்ப அது ஒரு அச்சுறுத்தல். ரைட். கன்சியூமர் ஸ்பெண்ட் பண்றது குறைஞ்சிக்குது, அச்சுறுத்தல். என்ன வெளியக சூழல். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகரிச்சிக்குது. பொருளாதார வீழ்ச்சி இலங்கையில. கஸ்டமர் செலவழிக்கிறது குறைவரிக்குது. இயற்கை அனர்த்தங்கள் ஆயிக்குது. ருப்பி வேல்யூ தேஞ்சிருக்குது. லேபர் ஷோர்டேஜ் ஆயிக்குது. அப்ப சிம்பிளா இங்க ஒன்றுமே இல்லை. அவங்க சொன்னது எது பலம், எது பலவீனம், எது வாய்ப்பு, எது அச்சுறுத்தல் என்று தெரிஞ்சிருந்தாலே பேசிக்கா நம்ம SWOT அனாலிசிஸ் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆன்சர். அண்ட் மூணாவது கொஸ்டின், ஸ்டேட் 3 critical factors to be considered when selecting a transportation mode for a business. ஒரு வணிகம் எந்த ஒரு மோட், ரைட், ஒரு சாதனத்தை பயன்படுத்துவது தன்னுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம என்ன படிச்சுக்கிறோம் போக்குவரத்துல, the qualities of a good transportation system. ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் என்றால் அதனுடைய சாதனத்தை நீங்க பயன்படுத்தணும்னா என்ன படிச்சுக்கோம்? ஸ்பீடா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும், லோ காஸ்டா இருக்கணும், கெப்பாசிட்டி நம்ம எதிர்பார்க்கிற கெப்பாசிட்டி இருக்கணும், அவைலபிளா இருக்கணும், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும், இன்டர்நேஷனலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்கள் இருக்கணும், சட்ட திட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். படிச்சுக்கிறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு பிசினஸ் பார்க்கணும். ஒரு வேகம் இருக்குதா, நாம எதிர்பார்க்கிற வேகம் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடா இருக்குதா, ரைட். சேஃப்டியை பத்தி நம்ம படிச்சுக்கிறோம். ரைட். அப்ப வேகம், ரைட், ஸ்பீட், சேஃப்டி, லோ காஸ்ட், கெப்பாசிட்டி, அவைலபிலிட்டி, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் நார்ம்ஸ், லீகல் அண்ட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ், இதெல்லாம் இருக்குன்னு படிச்சுக்கிறோம். ஸோ இது எப்படி ஆன்சராக சஜஸ்டட் சொல்யூஷன்ல வந்தீங்கன்னு பாருங்க. 3 critical factors to be considered when selecting a transport mode. முதலாவது காஸ்ட்டை சொல்றாங்க. ரைட். கிரயம். கிரயத்தில் என்ன? இன்க்ளூடிங் ஃப்ரிட் சார்ஜஸ், இறக்குமதி தீர்வைகள், பெட்ரோல் சார்ஜ் இருக்குது, மேலதிகமான காஸ்ட் எல்லாம் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டு கொடுக்கணும். ஸோ காஸ்ட். ஸ்பீடை பார்க்கணும். பேஸ்ட் ஆன் த நேச்சர் அண்ட் ஏர்ஜென்சி அண்ட் சேஃப்டி ஆஃப் த குட்ஸ். என்ன தன்மையான பொருளை கொண்டு போகிறோம், எவ்வளவு அவசரமாக கொண்டு போகணும், எவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு போகணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை தெரிவு செய்யணும். ரிலையபிலிட்டி, டெலிவரி டைம், எப்போ நமக்கு பொருள் வந்து கிடைக்கும் அல்லது எப்போ போய் கொடுக்கணும். அதே மாதிரி நன்மதிப்பு, பொருளை கொண்டு போகிறவங்களுடைய ரெப்யூட்டேஷன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டிஸ்டன்ஸ், ரைட், பொருள் அனுப்புகிற இடத்துலேருந்து டெலிவரி பண்ணுற அளவுக்கு எவ்வளவுக்கு தூரம் இருக்குது. அவைலபிலிட்டி, எவ்வளவுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரைட். நமக்கு எந்த தன்மையான ஒரு கப்பல் தேவை, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கிடைப்பணும். சேஃப்டி, கெப்பாசிட்டி, ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டர்நேஷனல் நார்ம்ஸ், லீகலிட்டி, நம்ம படிச்ச அதே விஷயம் தான். ரைட். ஸோ தட்ஸ் த கொஸ்டின். அண்ட் அடுத்தது பாருங்க, டி கொஸ்டின், எக்ஸ்பிளைன் 3 ways how a good transportation system will help the aerial textiles. ஸோ ஏரியல் டெக்ஸ்டைல்ஸ் என்பது ஒரு வணிகம். அப்போ ஒரு வணிகத்துக்கு ஒரு நல்ல போக்குவரத்து முறைமை எவ்வாறு நன்மை சேர்க்கும்? போக்குவரத்தினுடைய நன்மைகளே நான் பிரித்து தான் உங்களுக்கு படிப்பேன். உற்பத்தியாளருக்கு என்ன, வணிகருக்கு என்ன, நுகர்வோருக்கு என்ன, பொருளாதாரத்துக்கு என்ன. அதில் வணிகரை கேட்குறாங்க, நேரடியாக கேட்காமலுக்கு அவர் ஏரியல் இண்டஸ்ட்ரி கேட்குறாங்க. என்ன? டைம்லி ஒப்டைனிங் குட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பெர் ரிக்வயர்மெண்ட். தேவைக்கு ஏற்ற மாதிரி, டைமுக்கு ஏற்ற மாதிரி மூலப்பொருட்களை சரியான டைமில் எடுத்துக்கொள்றதுக்கு நமக்கு தேவைப்படுது. அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு கன்சியூமர்ஸ், கஸ்டமர்ஸ். வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ச்சியாக பொருளை கொடுக்கணும்னு சொன்னால் வி மஸ்ட் நீட் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். அண்ட் நம்மளோட மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட சந்தையை நம்ம விரிவுபடுத்தணும்டா கட்டாயமாக நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ இதெல்லாமே நம்ம படித்த விஷயங்கள். ரைட். ஸோ லெட்ஸ் சி ஹவு இட் இஸ் ஆன்சர்ட். பார்ப்போம் டி கொஸ்டனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன், சந்தை விரிவாக்கம். ரிலையபிள் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கேன் எனபிள் ஏரியல் டெக்ஸ்டைல்ஸ் டு ரீச் நியூ மார்க்கெட்ஸ். ஒரு நம்பகத்தன்மையான ஒரு போக்குவரத்து முறைமை இருந்தால் ஏரியல் கம்பெனியை புதிய சந்தைகளுக்கு கொண்டு போக உதவும். பெர்டிகுலர்லி இன் யூரோப். இப்போ இந்த கொஸ்டனுக்கு ஏற்ற மாதிரி யூரோப் சந்தையில் டைம்லி டெலிவரி ஆஃப் குட்ஸ் டு இன்டர்நேஷனல் கஸ்டமர் இஸ் எசென்ஷியல் ஃபார் கேப்சரிங் மார்க்கெட் ஷேர் அண்ட் பில்டிங் அ குளோபல் பிரசன்ஸ். டைமுக்கு இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் சரியான ஒரு போக்குவரத்து முறைமை இருக்கணும். அப்போ அதனுடைய நன்மை. அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன். எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேன் மினிமைஸ் த காஸ்ட் அசோசியேட்டட் வித் லாஜிஸ்டிக். உங்களோட லாஜிஸ்டிக்கோட, உங்களுடைய இந்த இன்பவுண்ட் லாஜிஸ்டிக், அவுட் பவுண்ட் லாஜிஸ்டிக்கோட நீங்கள் ஒரு காஸ்ட் குறைஞ்ச ஒரு எஃபிஷியன்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. ரைட். அண்ட் இம்ப்ரூவ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். குட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இன்ஷூர் டைம்லி டெலிவரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் உங்களுக்கு தருது. இன்க்ரீசிங் த ப்ரொடக்ஷன் பை ஃபெசிலிட்டேட்டிங் மாஸ் ப்ரொடக்ஷன். இதை நம்ம நேரடியாகவே ஒரு போக்குவரத்து முறைமையினுடைய, ஒரு நல்ல போக்குவரத்து முறைமையினுடைய சிறப்பியல்புகள், வாழ்க்கை தரத்துக்கு சம்திங், இதே விஷயத்தை நம்ம படிச்சிருந்தோம். ரைட். இந்த பாருங்க, பாரிய அளவு உற்பத்தியை எளிதாக்குறது,
facilitating mass production, right? Expanding market consumption, சந்தை விரிவாக்கம், timely delivery, lowering the cost, reducing the inflation rate, providing quality at low cost, ensuring timely employee travel. ஸோ இதை நம்ம வாழ்க்கை தரத்துக்கு போக்குவரத்தின் பங்களிப்புன்னு படிச்சுக்கிறோம். இதே விஷயத்தை நம்ம கொஞ்சம் மாற்றி ஸ்லைடாக கட்டிக்கலாம். நீங்கள் ரெண்டு விஷயத்தை எழுதினாலும் இட்ஸ் ஓகே, விஷயம் புரிஞ்சா போதும். அண்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து ஸ்டேட் 3 entrepreneurship skills required by aerial as an entrepreneur. ஸோ இது வந்து நம்ம முயற்சியாண்மை திறன்கள் படிப்போம். பட் இது வேற ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தலைமைத்துவ பண்புகள், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ரைட், ஒருவருக்கு இடையிலான இடைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், பேசிக் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அடாப்டபிலிட்டி. ஸோ இந்த கொஸ்டின் இருக்கட்டும். ஸோ நான் இந்த கொஸ்டின் நம்ம மேனேஜ்மெண்ட் entrepreneurship படிக்கும்போது நம்ம பார்ப்போம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கொஸ்டின். அப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ், பெரிய ஒரு 25 மார்க்ஸ் கொஸ்டின் இருந்தாலும் சிம்பிளாகவே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இட்ஸ் நாட் அ பிக் டாஸ்க், right? So that is 2025 question. So students, this is all about past papers. So let's take a half an hour break. சரியா? So ஒரு half an hour break கொண்டு எடுத்துக்குவோம். Then we will start the new chapter in that class. Right? Chapter 4 வியாபாரம் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். நம்ம பாஸ் பேப்பர்ஸை அடிக்கடி இடைக்கிடைக்க ஒவ்வொரு சாப்டர் முடியும் போது பார்த்துட்டு போவோம். பிகாஸ் ஓவராக பாஸ் பேப்பர் பார்த்தாலும் போர் அடிக்கும். ஸோ நம்ம தியரிஸே நம்ம பார்க்கணும், ரைட்.